Good evening, all. I, Divya, President of JNN Arts and Science Women's College, in front of you. Hearty welcome to our Honorable Chief Guest, Dr. Gunasegaran, our Vice Chairman, Mr. Naveen Jayachandran, our Principal, Dr. Rajalakshmi, students and their parents. Welcome you all to the webinar session. Sigaram Tode, Choose a Dream Career. This is a career guidance program for 11th and 12th State Board CBSE completed students and their parents. Today's webinar session is to discuss about the Department of Computer Science and as well as Mathematics. To discuss on all these department topics, we have Dr. Gunasegaran, who is a principal of JNN Institute of Engineering, having 30 years of experience in leading colleges. He guided 10 scholars and guiding 10 scholars in various universities. He is recognized Anna University supervisor too. He published more than 50 research papers, which includes COVID-19 pandemic issues too. So we have Dr. Gunasegaran to guide us how to choose a right path after plus two in the field of computer science and mathematics. Over to you, sir. Yes. Good afternoon, dear students. Good afternoon. எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோவிட்-19ல இந்த கொரோனா யுத்தத்தில் முன்கள பணியாளர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், காவல்துறை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் இந்த கொரோனாவில் இழந்த அந்த உயிர்களுக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும், அதே நேரத்தில் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா சைனா போர், அதாவது போர் இல்லை, எல்லையில் நடந்த சின்ன மோதலில் கிட்டத்தட்ட நாம் ஒரு 20 உயிர்களை நாம் இழந்திருக்கோம். அதில் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். என்னதான் 20 பேருமே நம்முடைய இந்தியர்கள். அந்த 20 ஆத்மாக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். நம்முடைய இந்திய மக்கள் என்னைக்குமே இந்திய இராணுவத்தோடையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நம்முடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம். என்னுடைய இந்த பேச்சை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல இதுக்கு நான் எப்படி இதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு நான் முதல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் +2 1982ல் முடிச்சுட்டு அப் டு 1985 பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு செமஸ்டர் முடிகிற தருவாயில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்கிறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்கிறேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பிஹெச்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுதான் என்னோட ப்ரொஃபைல். பிஎஸ்சி மேத்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ எலக்ட்ரானிக்ஸ், பிஹெச்டி ஐடி. எல்லாமே பிஎஸ்சி பிஇ ரெண்டுமே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, எம்இ பிஹெச்டி ரெண்டுமே ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்க மாநிலத்தில். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு தலை சிறந்த ஒரு பல்கலைக்கழகங்கள்னு ஒரு 5 பல்கலைக்கழகத்தை சொன்னால் அதில் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகமும் ஒன்று. அதில் எம்இ பிஹெச்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட அரசாங்கத்தோட முழு உதவி பணத்தோட ஸ்காலர்ஷிப்ஸோட நான் என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த 2 டொமைனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா ஓரளவுக்கு தெரியும். அதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு சொல்லணுங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பப்பெல்லாம் மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருதோ அதை எல்லாமே நான் ஒரு 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 நல்ல நினைவாகவும் அல்லது ஒரு மகிழ்ச்சிக்குரியதாகவும் நான் எடுத்துப்பேன். இப்போ இந்த கோவிட்-19னால வீட்டில் இருக்கிற இந்த ஒரு கஷ்டத்தை காட்டிலும் மாணவர்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்திற்கு மேலே பார்க்காம இருக்கிற ஒரு காலம்னா என்னோட 30 வருஷ சர்வீஸில் இதுதான். இன்ஃபேக்ட் இந்த நேரத்தில் நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போதே நான் +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு
நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். மேத்ஸுக்கு டீச்சர் இருப்பாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் யாரு? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க யாருமே கிடையாது, டிகிரி முடிச்சவங்க யாரும் கிடையாது. பிஎஸ்சியோ பிஇஓ எம்எஸ்சியோ அப்பத்தான் முதலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல்லேருந்து என்னுடைய ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு விட்டு, நீ இந்த +1 சப்ஜெக்ட் எடுக்கிறியான்னு கேட்டார். ரொம்ப பிரமாதமாக என்னால் எடுக்க முடியுமே என்ன எடுத்தேன். அதாவது அப்போ நான் 3rd இயர் ஸ்டூடெண்ட். அதுக்கு அடுத்த வருஷம் 4th இயர் அதே ஸ்டூடெண்ட்ஸுக்கு +2 எடுத்தேன். அந்த ஒரு 2 செட்டை எடுத்துட்டு வெளியே வந்தோடனே நான் ஆக்சுவல் ஃபீல்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட 30 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸு, பல நாடுகளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகளும் போய் சமர்ப்பிச்சுட்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக வந்து அமெரிக்கா, வியன்னா, துபாய், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இப்படி பல நாடுகளில் போய் நான் ஆராய்ச்சி கட்டுரைகளும் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மாணவர்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், அல்லது என்ன அவங்க படித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது எனக்கு ஒரு விதமான ஒரு விருப்பம். அந்த விருப்பம் எனக்கு இந்த ஒரு தளத்தின் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்குது. அத்துணை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட மனசுல எப்பயுமே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாய்ஸ் வந்து மேத்ஸ் தான். ஏன்னா மேத்ஸ் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில எந்தவித ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, ஒரு இஷ்யூல இருந்து வெளிவரதுக்கு உண்டானது, அல்லது ஒரு ஜாபை நல்ல முறையில் பண்றதுக்கு, அல்லது ஒரு டெசிஷனை நல்ல முறையில் எடுக்கிறதுக்கு மேத்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை. அப்ப அதோடைய அந்த சப்ஜெக்டோட நேச்சர் எந்த மாதிரி இருக்கும்? முதல்ல மேத்ஸ் வந்து இது ஒரு படிப்பா பார்க்கக்கூடாது, இது ஒரு நாட் அ ஸ்டடி, இது ஒரு லைக் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட்டா, இது வந்து ஒரு விருப்பத்தின் பேர்ல செய்யக்கூடிய ஒரு கலை. மேத்ஸ் படிக்கணும்னா அது ஒரு ஆர்வம், ஆசை, விருப்பம் எல்லாமே இருந்தா தான் அந்த மேத்ஸை வந்து நல்ல முறையில் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் மேத்ஸ் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கேரியர் வந்து என்னவா இருக்கலாம்? ஒரு நல்ல ஒரு அக்கௌண்டன்சினா ஏதோ பிகாம் படிக்கிற அந்த அக்கௌண்ட்ஸ் இல்லை. பல கம்பெனிகள்ல இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான பிரைவேட் நிறுவனங்கள்ல முக்கிய டெசிஷன் அல்லது அக்கௌண்ட்ஸ். ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது சார், கண்டினியூ. எஸ் எஸ். ஸோ அந்த முக்கிய டெசிஷன் எடுக்கிற இடத்துல ஃபுல்லா நம்முடைய மேத்தமெட்டிக்ஸ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஆக்சுவரியல் ப்ரொஃபஷன். ஆக்சுவரியல் ப்ரொஃபஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு 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 ஃபினான்சியல் செக்டார், ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஷேர் ட்ரேடிங் கம்பெனி. இந்த ஷேர் ட்ரேடிங் கம்பெனியில் எந்த நேரத்தில் வந்து ஷேர் வாங்குறது, எந்த நேரத்தில் ஷேரை வந்து செல் பண்ணுறது. ஸோ அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் தேவை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் தேவை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்ஸும் எதோ வேற ஃபீல்டு கிடையாது, ரெண்டுமே ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ஒரு வெட்ட குழாய் மாதிரி தான். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எய்தர் மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் மூலமா ஒரு 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 20 வருஷம் அல்லது 30 வருஷம் அல்லது ஒரு 50 வருஷம் நடந்த ஒரு நிகழ்வை ஒரு மாடலிங் மூலமா மாடலிங் பண்ணி அந்த மாடலிங்ல அடுத்து இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த நேரத்தில் ஷேர் வாங்கினா நல்லது. இன்னைக்கு எல்லா ஷேர் கம்பெனிஸும் பெரிய பெரிய மேத்தமெட்டிக்கல் பீப்புளை தான் அவங்களுடைய அட்வைசராக வச்சிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் பீப்புள் தான் அட்வைசர் ஆஃப் த கம்பெனி. என்ன பண்றாங்க அவங்க? ஆக்சுவலி அந்த 50 வருஷம் ஷேரினுடைய இதுகளை வந்து டேட்டாவை வச்சு அவங்க ஒரு கிராஃப் டெவலப் பண்றாங்க. அந்த கிராஃபை டெவலப் பண்ணி ஒரு மாடலிங் டெவலப் பண்ணி இந்த மாடலிங் பிரகாரம் இந்த நேரத்தில் இப்படி ஷேர் வாங்கணும், அடுத்து நாளைக்கு இப்படி நடக்கும், அடுத்து இந்த மாதிரி ஆகும், அடுத்து இப்ப விற்கணும், இப்ப வாங்கணும், இதுகளை எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்றது வந்து டெசிஷன். ஏன் அதை விடுங்க, இன்னைக்கு இந்த கோவிட் பேண்டமிக் இருக்கு. இந்த COVID-19 பேண்டமிக்ல அடிக்கடி நம்ம முதல்வர் சொல்றார், அடிக்கடி நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்லாம் உச்சத்துக்கு போய் தான் குறையும்னு சொல்றாங்க, உச்சத்துக்கு போய் தான் குறையும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க அப்படிங்கிறத நியூஸ்ல நீங்க பல தடவை பார்த்திருப்பீங்க.
நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பேரண்ட்ஸு நிறைய பேர் ஏன் பொது ஜனங்களுக்கே அது ஒரு ஒரு குழப்பம்தான். அது எப்படி உச்சத்துக்கு போய் குறையிறதுங்கிறது அது எப்படி? நிறைய பேருக்கு ஆச்சுன்னு நிறைய பேருக்கு ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு ஆகிக்கிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப அது எப்படி வந்து உச்சத்துக்கு போய் குறையும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி COVID-19 பாதிக்கப்பட்ட பல நாடுகள்ல அந்த பேஷண்ட்ஸோட அப்ஸ் டவுன்ஸு, எவ்வளவு பேர் அட்மிட் ஆகுறாங்க, எவ்வளவு பேர் சஃபர் ஆகுறாங்க, எவ்வளவு பேர் வந்து கியூர் ஆகுறாங்க, எப்படி அது வந்து அந்த அந்த ரெக்கவரிங் எப்படி ஆகுது, எப்போ அந்த கர்வ் இந்த சென்ஸ் டெய்லி வந்து 1000 2000 3000 4000 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்துருப்பீங்க. சென்னையில வந்து கூடிக்கிட்டே இருந்தது, இப்போ 3 நாளா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த கர்வ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது. ஸோ இது வந்து பல நாடுகள்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு மாடலிங் தான். அந்த மாடலிங்கை பேஸை வச்சு தான் நம்முடைய நாட்டிலையும் ஐசிஎம்ஆர் சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்த ஐசிஎம்ஆர்ல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எல்லாருமே நாட் ஓன்லி பயாலஜி, எல்லாருமே மேத்ஸ் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ், எய்தர் மேத்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். காம்பினேஷன் என்ன? பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி மேத்ஸ் எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பாங்க, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி ஓஆர் படிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு எல்லாருமே வெரி க்ளோஸ் ஃபீல்ட்ஸ், ரொம்ப ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளோ ஒரு க்ளோஸ். அதனாலதான் எனக்கு வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எல்லாமே எனக்கு ஈஸியா இருந்ததுக்கு காரணம் நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு வந்ததால தான். ஸோ அதனால இந்த மேத்ஸுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் அவ்வளோ ஒரு லிங்க். ஸோ ஆக்சுவரியல் ப்ரொஃபஷன் எடுக்கிறவங்க எடுக்கலாம். அல்லது அடுத்து என்ன சாய்ஸ் இருக்கு? பேங்கிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதான் சொன்னேன், ஷேர் வந்து பையிங் ஆர் செல்லிங், அல்லது ரீட்டைல் பேங்கிங் அல்லது இந்த மேத்ஸை படிச்சு என்ன செய்யலாம்? கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்குள்ளேயோ ஒரு ஐசிடி, அதாவது ஐடி ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சவங்களே வந்து அதுல வந்து எலிஜிபிள், அதாவது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களால இந்த பிஎஸ்சி மேத்ஸை வச்சுட்டு ஒரு சைடில் ஒரு ஜாவா கோர்ஸோ, இல்லை சைடில் ஒரு பைத்தான் கோர்ஸோ, இல்லை சைடில் ஒரு மெஷின் லேர்னிங் கோர்ஸோ, இல்லை ஒரு பேரலாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸோ அல்லது ஆரக்கிள் கோர்ஸோ, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுக்கிட்டு ஒரு ஆரக்கிள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஓசிபி அல்லது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு, அல்லது சிஸ்கோ நெட்வொர்க்கிங் கோர்சஸ் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டா இந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு உங்களால விப்ரோலையோ இன்ஃபோசிஸ்லையோ இல்லை அதுக்கு நிகரான போலாரிஸ் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. அதுல போய் உங்களால ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையோ இல்லை ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராவோ இல்லை டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராவோ உங்களால ஒர்க் பண்ண முடியும் இந்த பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சு. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோடிங் பண்றதுக்கோ இல்லை நெட்வொர்க்கிங்ல கிரிப்டோகிராஃபி அல்லது ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுறதோ இல்லை வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான இஷ்யூஸை ஹேண்டில் பண்றதுக்கோ தேவை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான். அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல உங்களால இந்த பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது நிச்சயமா உங்களால பெற முடியும். அப்ப மேத்தமெட்டிக்ஸ் வேணா அதுல எப்படி சார் இருக்கும் சப்ஜெக்ட்? இதுல நீங்க படிக்கிற அந்த கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், செட் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், 2D ஜியாமெட்ரி, 3D ஜியாமெட்ரி, இது எல்லாமே அங்க ஒவ்வொரு பேப்பரா வரும். இதோட அலைடு சப்ஜெக்ட்ஸும் இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும், 2 லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் இங்கிலீஷோ இல்லை சில இடங்கள்ல வேற மாதிரி கூட லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜஸ் இருக்கும், 2 லாங்குவேஜ் பிளஸ் வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கோர் சப்ஜெக்ட் லைக் இந்த மாதிரி இருக்கும். இல்லை சில சமயத்தில் வந்து அலைடு கோர்சஸ் இருக்கும், இதுக்கு வந்து ஆன்சிலரி அல்லது அலைடுன்னு சொல்லுவோம், அது இருக்கும். அது வந்து பிசிக்ஸ் இருக்கலாம் அல்லது அலைட மேத்ஸ் இருக்கலாம். மேத்ஸ்னா அது எப்படி இருக்கும்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேத்ஸா இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் மேத்ஸ், மேத்ஸோட அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி பேப்பரா இருக்கலாம். அல்லது வானவியலை பற்றி படிக்கக்கூடிய அஸ்ட்ரானமியா இருக்கலாம். அஸ்ட்ரானமி, வானவியல் சாஸ்திரங்களை பற்றி படிக்கிறது நான்லாம் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேத்ஸ்ல. எனக்கு வந்து ஆன்சரி வந்து லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ், நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவங்கனால என்னால் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியும். தமிழ் இங்கிலீஷோட
கோர் மேத்ஸ் பேப்பரோட அலைடு பேப்பர் வரும். அது ஒன்று பிசிக்ஸாக இருக்கும், இல்லை அப்ளிகேஷன் ஆஃப் மேத்ஸாக இருக்கும், அல்லது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இருக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். இன்னொன்று, இந்த பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து எந்த விதமான அடுத்து போகக்கூடிய கோர்ஸையும் உங்களால் வந்து ரொம்ப நல்லா பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் சயின்சஸ். இப்போ நினைக்கலாம் வந்து இப்போ நான் வந்து எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலை எனக்கு, அல்லது இன்ஜினியரிங் வேண்டாம். ஒன்று வந்து ஏதோ ஒரு மோகத்தாலேயோ, இல்லை வந்து ஃபினான்சியல் சூழ்நிலையாலேயோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட தூண்டுதலாலேயோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தூண்டுதலாலேயோ நீங்கள் ஒருவேளை இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கிறீங்க. நாளைக்கே உங்களுக்கு வந்து ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லை பிஇ மெக்கானிக்கலோ, அல்லது ஒரு பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனோ, இல்லை இன்னைக்கு நம்ம கல்லூரியில் புதுசாக எடுத்துகிட்டு வர்றோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ரொபாட்டிக் ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல் இன்ஜினியரிங், இதெல்லாம் நம்ம காலேஜில் இந்த வருஷம் புதுசாக வருது. எதுக்கு புதுசாக வருது? இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏஐசிடிஇ இந்த புது கோர்சஸை எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் மெக்கானிக்கல் மிஷின்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அடுத்து என்ன பண்ணோம்? எலக்ட்ரிக்கல் கண்டுபிடிச்சாங்க, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். அப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு அடுத்து என்ன வந்துச்சு? எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் வரும்போதே கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்தே வந்துருச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ இது தனி இல்லை, எலக்ட்ரானிக்ஸோட ஒரு பிரிவு, ஒரு பகுதி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது 3வது. இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 எடுத்துட்டு வர்றாங்க. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 எடுத்துட்டு வர்றாங்க. 2022 இருந்து 23 இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரி 4.0 வருது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சத்தியமா கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் வேணும். மேத்ஸ் இல்லாது உங்களால ஒரு ஏஐயை புரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறீங்க. பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சு முடிகிற தருவாயில உங்களுக்கு திங்கிங் வருது, ஐயோ நம்ம இன்ஜினியரிங் படிக்காம விட்டோமே, நம்ம இன்ஜினியரிங் போயிருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நாலேஜ் கிடைக்கும், இன்புட் கிடைக்கத்தான் அந்த இன்ஜினியரிங் டிகிரியோடைய அந்த ஒரு இது தெரியும், அந்த பவர் தெரியும். ஓஹோ, அப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாலும் நாளைக்கு இந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு உங்களால டைரக்டா செகண்ட் இயர்ல வந்து உங்களால பிஇல ஜாயின் பண்ண முடியும். டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ ஜாயின் பண்ணலாம். இல்லை சார், நான் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு நான் எம்எஸ்சி மேத்ஸ் போறேன். எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்க இங்க வரலாம், எம்டெக் படிக்கலாம். பிடெக் முடிச்சு எம்டெக் போறோம். அதே மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்டெக் வரலாம். பிஎஸ்சி எம்எஸ்சி 5 வருஷம், பிஇ 4 வருஷம். 4 வருஷம் முடிச்சுட்டு எம்டெக்கும் போகலாம். இல்லை பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது, ஆகா நம்ம இன்ஜினியரிங் லைனுக்குள்ள நம்ம வந்து படிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க எம்எஸ்சி முடிச்சுட்டு கேட் எக்ஸாம் எழுதி கேட் ஸ்கோர் வாங்கி மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை வாங்கிக்கிட்டு, நான் உதவித்தொகை வாங்கின மாசம் எனக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை கிடைச்சது. அதுல தான் எம்டெக் படிச்சேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு 5000 ரூபாய் உதவித்தொகை வாங்கிக்கிட்டு நீங்க என்ன படிக்கலாம்? எம்டெக் படிக்கலாம். ஸோ அப்ப ஒரு இன்ஜினியரிங் சயின்சஸ் படிக்கிறதுனாலும் கண்டிப்பா உங்களுக்கு மேத்ஸ் தேவை. அப்புறம் அடுத்தது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச். இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் தான் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஒரு ரோல் பிளே பண்றது. இண்டஸ்ட்ரியில் ரோல் பிளே பண்றது ஒரு ஆப்டிமைசேஷன். அதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியில நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஒரு பர்டிகுலர் டொமைன்ல எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, காஸ்ட் கட்டிங் பண்ணணும், அல்லது செலவுகளை குறைக்கணும், அல்லது வருமானத்தை பெருக்கணும், அல்லது ரிசோர்சஸை கூட்டணும், அல்லது ஆட்களை குறைக்கணும், அல்லது ப்ரொடக்ஷனை கூட்டணும், அல்லது செல்லிங்கை கூட்டணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேத்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ இஃப் யூ நோ வெரி வெல் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்சி படிச்சீங்கன்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் வரும், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்னு. அந்த சப்ஜெக்ட் எம்பிஏவுக்கும் பொதுவானது, மேத்தமெட்டிக்ஸ்க்கும் பொதுவானது. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அல்லது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். சிலர் அதை ஆப்ரேஷன் ரிசர்ச்சுமாங்க, சிலர் வந்து அதை ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியும். ரிசோர்ஸ் எது? ரிசோர்ஸ் கம்ப்யூட்டர் வந்து ரிசோர்ஸ், இந்த லொகேஷன் வந்து ரிசோர்ஸ், மேன் பவர் ரிசோர்ஸ்,
அல்லது அந்த கம்பெனில கண்டெய்னர் ரிசோர்ஸ், அந்த கம்பெனில வெஹிக்கிள் ரிசோர்சஸ். உங்களுக்கு தெரியும், நம்ம காலைல அது பஸ் ஆப்ரேஷன்ஸ்ல பார்த்துருவீங்க, நம்ம அசோக் சார் வந்து பயங்கரமா அதை ஆப்ரேட் பண்ணுவாரு. இன்னைக்கு இந்த ரூட்டை விடணும், இன்னைக்கு இந்த ரூட்டை விடணும். ஸோ ஆப்டிமைஸ் பண்ணி அந்த எல்லா ரூட்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும். அதே சமயம் குறைவான முறையில் பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதுதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட். ஸோ நாளைக்கு நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா, கம்பெனியில வந்து கேன் ஏபிள் டு பிளே எ வெரி குட் ரோல், நல்ல ரோல் பிளே பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்ஸு, நல்ல ஒரு இன்சென்டிவ், நல்ல ஒரு போனஸு, நல்ல ஒரு ப்ரமோஷனு, அடுத்தடுத்து பதவியும் உங்களுக்கு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கு. அதுதான் ஆபரேஷன்ஸ், வேற எதுவும் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பிரிவு தான் அது, ஆபரேஷன்ஸ் ரிசர்ச். பிஎஸ்சியில் அது பெரும்பாலும் எங்கேயும் கிடையாது. இருக்கு ரொம்ப ரேரா கல்கட்டால இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இருக்கு பிஎஸ்சி. அப்புறம் எம்எஸ்சி ஓஆர் நிறைய இடத்துல இருக்குது. திருப்பதி யூனிவர்சிட்டியில் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்ஸ் சயின்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அதனோட ஹெட் குவார்டர் வந்து கோல்கட்டா, அங்கே நெல்சன் மாணிக்க ரோட்ல அதனோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அங்கே அதுல எல்லாம் ஓஆர் இருக்கு, எம்எஸ்சி ஓஆர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்ங்கிறது வந்து மேத்தமெட்டிக்ஸோட ஒரு உட்பிரிவு. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்டு. ஆப்ரேஷன் ரிசர்ச் பயன்படுத்தாத, ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரியே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆப்ரேஷனல் ரிசர்ச் வந்து நம்ம வாழ்க்கையில, நம்ம கம்பெனியில போய் உட்காரும் போது, நமக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பொசிஷன் கொடுக்கும் போது போட்டுருவாங்க. ஹெச்ஆர் மேனேஜர் போட்டுருவாங்க, பர்ச்சேஸ் மேனேஜர் போட்டுருவாங்க, சேல்ஸ் மேனேஜர் போட்டுருவாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் போட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்ரேஷன் தெரிஞ்சாதான் உங்களால வந்து ரோல் பிளே பண்ணும். வேற கோர்ஸ் படிச்சுட்டு போனாலாம் உங்களுக்கு இது அவ்வளவு தூரத்துக்கு அதுக்கான அந்த ஃபண்டமெண்டல் கிடைக்காது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களால தான் இந்த ஆப்ரேஷன் நல்ல ரோல் பிளே பண்ண முடியும். அதான் உண்மை. அப்புறம் வேற என்ன? சரி, இதில் படிக்கிறேன் சார், அடுத்து நான் என்ன படிக்கலாம்? அடுத்து நிறைய கோர்சஸ் இருக்கு. எம்எஸ்சி கோர்சஸ் இருக்கு, எம்எஸ்சி மேத்ஸ் இருக்கு. இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டே சில இன்ஸ்டியூட்ல வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸு அல்லது கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸு. பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம். பிஎஸ்சி நான் அப்படிதான் போனேன். பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜாயின் பண்ண பிறகு எனக்கு பிஇ வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைச்சி நான் அப்புறம் தான் பிஇ வந்தேன். ஸோ அதனால பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம், பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஓஆர் போகலாம், பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு எம்எஸ்சி மேத்ஸ் போகலாம், பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு எம்எஸ்சி அப்ளைடு மேத்ஸ் போகலாம், எம்எஸ்சி அப்ளைடு மேத்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டபிள் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இருக்கு, அது போகலாம், எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகலாம். நிறைய கோர்சஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து அட் த லெவல் ஆஃப் எம்சிஏ போகலாம். சொல்ல விட்டேன், எம்சிஏ போகலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்சிஏ போகலாம். ஸோ இந்த பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்க நாளைக்கு எம்எஸ்சியில வந்து சப்போஸ் பிஎஸ்சி முடிச்சுட்டு நான் எம்பிஏ படிக்கணும், தாராளமாக பண்ணலாம். எம்பிஏ படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னு கேட்டா நிறைய பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட. இல்லை சார் நான் வந்து சிஏ படிக்கணும்னு இருக்கேன், நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா, நிறைய பேர் அது நான் வந்து அதை வந்து அடுத்தவங்களோட எண்ணங்களை நான் வந்து குறை சொல்லலை, நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். பிகாம் முடிச்சுட்டு சிஏ பண்றதை காட்டிலும் பிஎஸ்சி முடிச்சுட்டு சிஏ பண்ணலாம். ஏன்னு கேட்டா சிஏல இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிட்டு போற ஸ்டூடெண்ட்ஸு, பாய்ஸோ கேர்ள்ஸோ போய் சிஏல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்டன்சி, காமர்ஸ் அல்லது அந்த பேப்பர்ஸ் வந்து உங்களால கிராக் பண்ண முடியும், ஈஸியா பாஸ் பண்ண முடியும் பிஎஸ் மேத்ஸ் படிச்சவங்களால. அதே சமயம் பிகாம் படிச்சவங்களால அந்த அளவுக்கு பெரிய அளவுல இந்த பீப்புள் பண்ற அளவுக்கு பெரிய சைன் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்ட் சப்ஜெக்ட் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், ஆனா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப 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 டஃப்பா இருக்கும், ரொம்ப ரொம்ப டஃப்பா. நீங்க இங்கிட்ட இருந்து போய் அங்க சாதிச்சிடலாம், அங்க இருந்து இங்க சாதிக்கிறது கொஞ்சம் அது என்ன சாதிக்கலாம், வில் டேக் மோர் டைம். எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறவங்க எக்ஸாக்டா 3 இயர்ஸ்லயே
அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னா சிஏ பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்சி மேத்ஸ் வந்து முடிச்சுட்டு சிஏ 3 வருஷத்துல முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இந்த கோர்ஸோட நேச்சர் அந்த மாதிரி. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸையும் நீங்க வந்து ஈஸியா பண்ண முடியும். ஏன்னு கேட்டா இதுல எலக்டிவா படிச்சிருவீங்க. அந்த ப்ரோக்ராமிங் பேப்பருக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். சார் இல்ல சார் நான் வந்து பேங்கிங் போறேன் சார். பேங்கிங் தாராளமா போகலாம். ஏன்னா மேத்ஸ்ல நாங்கள் பேங்கிங் செக்டார்லையும் வைக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல அந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பு அல்லது அந்த கிளரிக்கல் இது ஆர் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு அல்லது வெர்பல் எல்லாத்துலேயுமே பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு போறவங்க ரொம்ப ஈஸியா ஒரு ஷார்ட்கட்ல சீக்கிரமா அந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணி உங்களால இன்டர்வியூல வந்து ஈஸியா வந்து த்ரூ பண்ண முடியும். என்ன பிகாம் முடிக்கிறவங்க அந்த ஒரே பாதை பிகாம்ல காமர்ஸ்லேயே போறதால உங்களுக்கு அந்த 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 பிகாம் முடிச்சு போறவங்க வந்து போறது பேங்க் போற தெரியும் இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் பாருங்க, நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு போறவங்க குறிப்பா மேத்ஸ் படிச்சுட்டு போறவங்க பேங்கிங் செக்டார்ல ரொம்ப பேர், குறிப்பா மல்டிநேஷனல் பேங்க்ஸ்ல ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள பீப்புள் தான் வந்து அவங்க சூஸ் பண்றாங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள பீப்புளை சூஸ் பண்ணும்போது அவங்க எப்படி வேணாலும் தங்களை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால அங்கே ரோல் பிளே பண்ண முடியும் ஒரு அனாலிசிஸ்லயோ. இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, எனக்கு வந்து கோட்டக் பேங்க்ல இருந்து கோட்டக் மகேந்திரா, நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா டீச்சிங்ல இருந்துட்டேன். எனக்கு ஒரு 2-3 இந்த பேண்டமிக் முன்னாடி போன ஜனவரி பிப்ரவரியில கோட்டக் மகேந்திரால டேட்டா அனாலிசிஸ்ட் போஸ்ட்டுக்கு எனக்கு இன்டர்வியூ வருது. ஏன், நம்ம naukri.com என்னோட ப்ரொஃபைல போட்டிருக்கேன். அதுல பாக்குறாங்க பிஎஸ்சி மேத்ஸ், எம்இ பிஇ கம்ப்யூட்டர், எம்இ பிஹெச்டி எல்லாம் பாக்குறாங்க. நம்ம டேட்டா சயின்ஸ் பண்றோம். ஸோ அப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டேட்டா சயின்ஸுக்கு தேவை மேத்தமெட்டிக்கல் நாலேஜ். ஏஐல மெஷின் லேர்னிங்ல நம்ம வந்து ஒரு பேப்பர் ப்ரெஸ் பண்றோம், அதுல நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கோம்னா அதுக்கு தேவை மேத்தமெட்டிக்ஸ். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்பெனில இவரை எடுத்துட்டு வந்தோம்னா கம்பெனில வந்து ஏபிள் டு பிளே, இவரால் நல்ல ஒரு ரோல் பிளே பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் நாம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நாளா அந்த ஃபீல்டுல வந்துட்டோம், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த ஃபீல்டுலேயே இருந்து முடிச்சுட்டு போயிடும். இன்னும் போய் நம்ம பேங்கிங் செக்டார் போய் நம்ம பண்ண போறது என்ன, ஒன்றும் பண்ண போறது இல்லை, அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம போகல. ஆனா யங்ஸ்டரா இருக்கிற நீங்க அழகா போக முடியும். அழகா 20 வயசுல ஒரு பிஎஸ்சி, ஒரு 22 வயசுல ஒரு டேட்டா சயின்ஸ்ல ஒரு டிகிரி, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டிகிரி, அழகா ஒரு டேட்டா அனாலிஸ்டா சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளேயோ ஒரு பேங்குக்குள்ளேயோ போனா கை நிறைய சம்பளம் வைக்கலாம். இல்ல சார் நான் வந்து 1000தோட 1, 1001, லட்சத்தோட 1, லட்சத்து 1 நான் இருக்க விரும்பல, நான் வந்து ஒரு தனி ஒருவனா இருக்கணும். நம்ம ஜெயம் ரவி நடிச்சார்ல தனி ஒருவன், அது மாதிரி நான் வந்து ஒரு தனி ஒருவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்படியும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு கிராஃப் தியரி அல்லது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் ஆர் கம்ப்யூட்டர் சம்பந்தமான சில ஏரியாஸ் இருக்கு. அதுல நீங்க கரெக்டா வந்து ரிசர்ச் பண்ணீங்கன்னா அந்த ரிசர்ச் மூலமா இன்ஃபோசிஸ் விப்ரோல R&D டிபார்ட்மெண்ட்டே உட்காந்துடலாம். R&Dல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி மேத்ஸ் முடிக்கிறீங்க, எம்எஸ்சி மேத்ஸ் முடிக்கிறீங்க, எம்எஸ்சி மேத்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கு ஆட்டோமேட்டா தியரின்னு, பிஎஸ்சிலே இருக்கு ஆட்டோமேட்டா தியரின்னு சொல்லி. அந்த ஆட்டோமேட்டா தியரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய பேஸே. அதான் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பைலர் கன்ஸ்ட்ரக்ஷன் பாங்க, அந்த கம்பைலர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது எல்லாமே இந்த ஆட்டோமேட்டா தியரியோடைய கான்செப்ட்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுது, மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப நீங்க ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சு ஒரு பிஹெச்டி ஆட்டோமேட்டால பண்ணீங்கன்னா, என் நண்பர் ஒருத்தர் போயிருக்காரு அது மாதிரி, இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிறார். அவர் பண்ணது வந்து செல்லுலார் ஆட்டோமேட்டால ஒரு பிஹெச்டி பண்ணார். செல்லுலார் ஆட்டோமேட்டா நான் தான் கைட் பண்ணவருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து அப்ப அந்த நேரம் கூட நான் ஸ்ரீராம் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணாரு. மதுசூதனன் பேரு, மதுசூதனன். அப்ப அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பார் இந்த ஆட்டோமேட்டா தியரி மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ல. கடைசியில் நான் அவருக்கு வந்து கைட் பண்ணி அவர் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்ஸ் சயின்ஸ் அப்படிங்கிறதுல போய் அவர் எம்டெக் பண்ணிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்ஸ் சயின்ஸ் ஐஎம்எஸ்சி வெப்சைட் நோட் பண்ணிக்கங்க வேணாலும்.
IMSC. அதை நீங்க கூகுளில் அடிச்சாலே உங்களுக்கு அது IMSC வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த சைட்டேஷன்ஸ் வரும், நீங்க உள்ள போய்க்கலாம். எனக்கு எக்ஸாக்ட் வெப்சைட் அட்ரஸ் மறந்துட்டேன், பட் நீங்க IMSC போட்டாலே போதும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்ஸ் சயின்ஸ். அவர் அதுல போய் அந்த எம்டெக் முடிச்சுட்டு இன்னைக்கு செல்லர் ஆட்டோமேட்டால அவர் வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு யூஎஸ்ல பெரிய கம்பெனில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறார். அவருக்கு அந்த நேரம் அது பற்றி ஒரு இதே தெரியாது. நான் தான் வந்து சொன்னேன், இல்ல இந்த IMSCங்கிறது வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்டியூட், உங்களுக்கு ஸ்டைப்பன் கொடுப்பாங்க, நீங்க ஆட்டோமேட்டா தியரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க, தே ஆர் இன் நீட் ஆஃப் பீப்புள், இந்த மாதிரி பீப்புள் தான் அவங்க தே ஆர் லைக்கிங் கோ. ஒரு ரிட்டன் எக்ஸாம் போய் எழுதினார், ரிட்டன் எக்ஸாம் த்ரூ பண்ணிட்டார். இங்க இருக்க அம்பத்தூர் தான், பேசி ரொம்ப நாள் ஆச்சு. பட் அந்த கொடுத்த ரூட்ல போயிட்டு இன்னைக்கு கேள்விப்பட்டேன், நான் யூஎஸ்ல நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். என் கூட ஒன்ஸ் அப்பான டைம் ஃபேக்கல்ட்டியா இருந்தவர் மேத்ஸ் இன்னைக்கு இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் சிவகுமார் சொல்லிட்டு அவர் அப்படித்தான் பிஇ முடிச்சாரு. பிஇ முடிச்சுட்டு எம்இ பண்ணாரு. எம்இ பண்ணிட்டு நெட்வொர்க்ல ஸ்பெஷலைஸ் பண்ணாரு. நெட்வொர்க் கிரிப்டோகிராபி நெட்வொர்க்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா மேத்ஸ் தான், கம்ப்ளீட்டா மேத்ஸ். ஒரு 99% மேத்ஸ், 1% கம்ப்யூட்டர். கிரிப்டோகிராபி அண்ட் நெட்வொர்க்ஸ். அதாவது இங்க இருந்து நம்ம அனுப்புற ஒரு டேட்டா எப்படி வந்து ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய் ரீச் ஆகுது, அப்போ அது எப்படி வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டா வந்து ஒரு ரூட்டிங் எடுத்து போகுது, இது எல்லாமே வந்து நெட்வொர்க்ஸ் படிச்சாதான் புரியும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அப்போ அந்த நெட்வொர்க்ஸ் படிக்கும்போது எப்படி ஹேக் பண்றது, எப்படி டேட்டா வந்து சேஃபா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது, என்கோடிங் பண்ணி அனுப்புறது, கிரிப்டோ டெக்னிக் யூஸ் பண்றது, கிரிப்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ஒரு இடத்துல இன்னொரு செக்யூர்டா அனுப்புறது, மற்றவங்க இந்த டேட்டாவை இதாகாம ஹேக் பண்ணிடாம. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கவர்மெண்ட்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பாதுகாப்பு துறையில, பினான்சியல் செக்டார்ல இந்த கிரிப்டோகிராபிக் டெக்னிக் தெரிஞ்சவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்சி மேத்ஸ் வித் கிரிப்டோகிராபிக் ஸ்பெஷலிஸ்ட்னா ஒரு மந்த்லி சேலரி 1.5 lakh 2 lakh ஸ்டார்டிங்லேயே 1.5 lakh 2 lakhs ஆரம்பிச்சோன்னா முடியும் போது எங்கேயோ போயிடும். அதுக்கான இடங்கள்லாம் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கு. ஒரு காலத்துல நாங்க படிக்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த இன்டர்நெட் அன்னைக்கு கிடையாது, கைட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் நாங்களே தான் கையை ஊனி கரணை பாஞ்சு இன்னைக்கு ஒரு கல்லூரியில நம்ம ஒரு முதல்வராக வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது. கையில இருக்கக்கூடிய மொபைல்ல நாளைக்கு என்ன செய்யுது, 4 முறை என்ன செய்யுது, நான் பேசுறதெல்லாம் சரியா தப்பா எல்லாத்தையும் உங்களால வந்து பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இருக்கு, NIC. இந்தியாவினுடைய அத்துணை மாவட்டங்களும் 546 மாவட்டம் சொல்றாங்க, அவ்வளவு மாவட்டங்களும் கண்காணிக்கப்படுறது NIC. NICல அவ்வளவு ஜாப்ஸுமே NICல இருக்கக்கூடிய அத்துணை ஜாப்ஸுமே மேத்தமெட்டிக்ஸ் பர்சன் தான். எனக்கு தெரியும் அவ்வளவு வெறும் மேத்தமெட்டிக்ஸ் பர்சன், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு அங்க ஆயிரக்கணக்கில் வாய்ப்புகள் இருக்கு. NIC நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், NIC டெல்லியில இருக்கு, ஹெட் குவார்டர் டெல்லியில. அங்க இருந்து அவங்க தான் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் எல்லா மாவட்ட கலெக்டர்களையும் கண்ட்ரோல் பண்ற அங்க இருந்து தான். ஸோ அந்த மாதிரியான ஸ்டடீஸ்க்கு தேவை மேத்ஸ். சரி வேணாம் சார், இதெல்லாம் வேணாம் சார், நான் பொம்பளை பிள்ளை சார், எங்க அப்பா வந்து இங்க யாரும் இல்லை இருக்காங்க சார், எங்க அப்பா வெளியூருக்கெல்லாம் இது பண்ண மாட்டாங்க சார், நான் பேசாம இங்கனக்குள்ளதான் ஏதாவது, நான் ஒரே பொண்ணு சார், என்னை எங்கேயும் ஒரு கட்டி கொடுத்து அனுப்பவும் விருப்பம் இல்லை சார், நான் அமெரிக்காலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அமெரிக்கா மாப்பிள்ளையே கிடைச்சாலும் எங்க அப்பா வேண்டான்றவார் சார், நான் இங்கே தான் சார் ஏதாவது படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். தாராளமா பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணலாம், எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு எப்பயுமே ஒரு வாய்ப்பு உண்டு. நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் டெல்லியில வேலை தேடும்போது, பிரைவேட் வேலை தேடும்போது அப்ப எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு வாய்ப்புகள் நிறைய கிடையாது. ஏன்னா அப்ப கம்ப்யூட்டரே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு எங்க வேலை, கம்ப்யூட்டரே எங்கேயாவது தான் இருக்கும், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு எங்க வேலை. அதனால பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சதை வச்சு நான் வந்து டெல்லியில வந்து எத்தனையோ சென்டர்ல டியூஷன் போவேன்.
அப்பயே எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2000 3000 கொடுப்பாங்க அப்பயே. இப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கும். ஸோ மேத்ஸ் வந்து பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் முடிக்கிறவங்களுக்கு எப்பயுமே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் டீச்சிங் ஃபீல்டில் அதிகம். இப்பயுமே நம்ம காலேஜில் பாருங்க, மற்ற பிரான்ச்சுக்கெல்லாம் நமக்கு வந்து ஆள் கிடைக்கிறது வந்து ஈஸி. மேத்ஸுக்கு மட்டும் சரியான ஆள் கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து தாரா மாதிரி அல்லது நம்ம கல்லூரியில் ஒர்க் பண்றாங்க தாரா மாதிரி அல்லது கரோலின் மாதிரி ஆள் வந்து கிடைக்கிறது அரிது. நம்ம காலேஜில் இருக்காங்க அருமையா, அவ்வளோ சூப்பரா. ஸோ நீங்க நல்லா படிச்சு வரும்போது, நல்லா சொல்லி கொடுக்குற திறமை இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கும். அப்புறமா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள். சரி சார், நான் போஸ்டிங் போனா என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி கம்பெனிக்கு போகலாம்? அக்கௌண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் போகலாம், அக்டூரியல் ஃபார்ம்ஸு, ஏர்லைன்ஸ். நான் சொன்னல ஏர்லைன்ஸ் அண்ட் அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ், இது எல்லாத்துலேயும் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஃபுல்லாகவே ரூட்டுகளை வந்து கரெக்டாக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ஓட்டணும். 10 ஃப்ளைட்டு ஓட்டுற இடத்துல அந்த ரூட்டை கவர் பண்ணணும். ஒரு காஸ்ட் சேவிங்கில் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டாலே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு. டிபின்னு சொல்லுவோம் மேத்தமெட்டிக்ஸில் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னே உண்டு. டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. எப்படி வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல இருக்கிறேன், நான் வந்து ஒரு 10 ஊர் போயிட்டு வரணும். எனக்கு வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க 10 ஊர். நீங்க இந்த 10 ஊர் உங்களோட ஏரியா சார், நீங்க இந்த ஏரியால ஃபுல்லா நீங்க சேல்ஸ் ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த 10 ஊருக்கும் எப்படி நான் வந்து ஆப்டிமைஸா நான் போயிட்டு வர்றது, ஆப்டிமைஸா போறது. எப்படி வேணா போலாம்னா 10 ஊரை எப்படி வேணா கவர் பண்ணலாம். ஆப்டிமைஸா கவர் பண்ணோம்னா அதுக்கு ஆப்டிமைசேஷன் டெக்னிக் படிக்கணும். அதுதான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஏர்லைன்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனிஸ், பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஐ டோல்ட் யூ, உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர்ல ஆல் ஃபினான்சியல் இது ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்ஸ் பீப்புள் தான் ரோல் பிளே பண்ணுவாங்க. அந்த ரோல் பிளே பண்ணும்போது அதனுடைய அவுட்புட்டும் ஒரு ப்ராப்ளத்துக்கோ டெசிஷன் எடுக்கிறதோ, இல்லை ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ங்கிறதே ஒரு 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 பெரிய ஆர்டிக்கல். ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், ட்ரூமின்னு ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறார். ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், ஒரு புக்கே இருக்கு. ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், எப்படி ஒரு ப்ராப்ளத்தை பிரேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை செக்ரிகேட் பண்ண ஒன்னொன்னுக்கும் இந்த கரஸ்பாண்டிங் கோடிங் எழுதி, கோட் எழுதின பிறகு அதை கரெக்டா இன்டகிரேட் பண்றது. ஸோ இன்டகிரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறது. ஸோ சொல்யூஷன் ஆக்சுவலி இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சொல்யூஷன். It's a very big problem. The problem, it can be categorized as segregated 2 or 3 divisions. So these 2 or 3 divisions, further it can be divided for more steps. So step பண்ணி அதை வந்து அதுக்குரிய கரஸ்பாண்டிங் கோடிங் எழுதி கரெக்டா வந்து அதை இன்டகிரேட் பண்றது. இது எல்லாமே அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ரோல் அதிகம். இது வந்து மற்ற துறைகளில் படித்தவங்களால இது பண்றது பண்ணலாம். என்னால உறுதியா சொல்ல முடியும், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பர்சன் படிச்ச ஒருத்தரால இதை ரொம்ப நல்லா பண்ண முடியும். கம்பெனிலையும் அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும் யார் கையில எந்த ஒர்க் கொடுத்தா எதை நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நார்மல் மற்றதுனா கூட்டி கழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான், டேலி போட்டுவிட்டு டேலி சாஃப்ட்வேர்ல உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது நார்மல் ஒரு 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 பிகாம் பிஏ ஒரு டேலியிலவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 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 பெரிய ஏரியா மேனேஜரு, ஜோனல் மேனேஜரு, டிவிஷனல் மேனேஜரு, அந்த மாதிரிலாம் ரோல் கொடுக்கும்போது இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள். நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். அதே சமயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும், நாம் இப்படி ஒன்று பண்ணா நமக்கு கஸ்டமர் கூடுவாங்க, நாம் இப்படி ஒன்று பண்ணோம்னா நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கூடும்,
நாம் இப்படி ஒன்று பண்ணோம்னா நம்ம கம்பெனிக்கு மோர் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நாம் அப்ப அதுக்கு அந்த டெசிஷன் எடுக்கணும். டெசிஷன் எடுக்கிறது எங்க இருக்கு? எல்லா டேட்டாவும் சிஸ்டத்தில் இருக்கு எல்லாம். அப்ப அதுல இருந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை வெளியே எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 20,000 கிளைகள் இருக்கு அதுக்கு வந்து இந்தியா முழுக்க. அப்ப ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறோம்னா ஸோ இந்தியா முழுக்க அது வந்து யூஸ்ஃபுல்லாகும். ரயில்வே இந்தியா உலகத்துல பெரிய நெட்வொர்க் சைனாக்கு அடுத்து நம்ம இந்தியன் ரயில்வே தான். ஏன் சொல்லப்போனா சைனீஸ் ரயில்வே விட நம்ம இந்தியன் ரயில்வே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இது. ஸோ அதுலயும் முக்கிய பிளேஸ்ல ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்ஸ் பீப்புள் தான் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா அவங்களால தான் அந்த இஷ்யூஸை வந்து இஷ்யூஸ் சால்வ்ங்கிறது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இஷ்யூஸ் வந்து ஆல்வேஸ் தேர். அது வந்து சின்ன ஒரு 2 பேர் ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து 2 லட்சம் பேர் ஒர்க் பண்ற கம்பெனி அந்த சார் தான். ஸோ இஷ்யூஸ் ஆல்வேஸ் தேர். ஹவு டு சால்வ் த இஷ்யூ அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கிற ஒருத்தரால நிச்சயமா ஒரு சேலஞ்சா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த இஷ்யூவை அவங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பர்சனால நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பர்சன் படிச்சவரால ஒருத்தரால மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்க ஒருத்தரால எதை வேணா ஃபேஸ் பண்ண முடியும். கம்பெனில ஒரு திடீர்னு கம்பெனி வந்து ஒரு சரிவுக்கு போகுது. ஸோ அந்த கம்பெனி எப்படி தூக்கி நிறுத்துறது, என்ன எந்த நிலையில் இருக்கு, அதை அடுத்து வாட் டு டூ ஃபார் நெக்ஸ்ட் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கணும்ல. டெசிஷன் மேக்கிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். நான் முதல்ல சொன்னேன், COVID-19 கூட இப்ப நம்ம மாணவர்களை வச்சு நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது கொஞ்சம் ஆக்சுவல் டேட்டாஸ் தேவைப்படுது. நம்ம மாணவர்களே, நம்ம JNN பொறியியல் கல்லூரி மாணவர்களே அந்த சாஃப்ட்வேர் அதுல வந்து நான் ஜஸ்ட் கைடு தான் பண்ணேன். ஆனா மாணவர்கள் ரொம்ப பிரமாதமா ஒரு சாம்பிள் கொடுத்தா இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை, COVID-19 என்ன பிரச்சனை, இன்னைக்கு போய் டெஸ்ட் கொடுக்குறோம், ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. இந்த 2 நாளைக்குள்ள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த 2 நாளைக்குள்ள இவன் 10 பேருக்கு பரப்பி விட்டுறேன். 2 நாள் கழிச்சு தெரியுது அவன் வந்து COVID-19 அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ COVID-19 அப்படின்னு அவனை கூட்டு வர்றாங்க, ட்ரீட்மெண்ட்ல வைக்கிறாங்க. இதுக்கடுத்து அந்த ஏற்கனவே ஒரு 10 பேருக்கு கொடுத்தானே அந்த 10 பேருக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் டேட்டாவை, அதாவது கொரோனாவை கொண்டு போயிட்டு இருக்கான். திரும்ப அவன் வந்து டெஸ்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம மாணவர்கள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து ப்ரப்போஸ் பண்றோம். இப்போ நம்ம அதுக்கு பேட்டன்ட் வாங்குறதா இருக்கிறோம். என்ன ப்ரப்போஸ் பண்றோம்? பிளட் டெஸ்ட் எடுத்த உடனேவே அந்த பிளட் டெஸ்ட் சாம்பிளை வச்சுட்டு இந்த சாம்பிள் இப்போ ஒருத்தர் எடுக்கிறோம்னா இந்த சாம்பிள் வந்து கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு 95%, 99% இந்த சாஃப்ட்வேர் வச்சு சொல்ல முடியும். நம்ம மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3rd இயர் சிஎஸ்சியில் விக்னேஷ்ங்கிற மாணவரும் அவரோட ஒரு 3 மாணவர்களும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கிறது 1/2 மணி நேரத்துல டேட்டா கொடுத்துடுறாங்க, ரிசல்ட் கொடுத்துடுறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல நாம சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? இது வந்து எஸ் இவருக்கு வந்து கொரோனா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்ன நாம இத வேர்ல்டு வைடா ஒரு அப்ரூவல் அந்த மாதிரி கொண்டு போறதுல நிறைய தடைகள் இருக்கு, நிறைய சிரமங்கள் இருக்கு. அதுக்கு போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. we are taking initiatives to reach the place. நாம் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப நீங்க எப்படி சார் வந்து அதை பண்ணோம், நம்ம பசங்க எப்படி சார் அதை எப்படி சார் பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே சைனால இருந்து 5600 கொரோனா பேஷண்டோட சாம்பிள் டெஸ்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம். கொரோனா. அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பசங்க மேத்தமெட்டிக்ஸ் தான், திரும்ப நான் சொல்றேன், மேத்தமெட்டிக்ஸ் தான் அதுல ரோல் பிளே பண்ணுது. அதை யூஸ் பண்ணி, டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த இது வந்து ஒரு 10 செகண்ட்ல 10-20 செகண்ட்ல சொல்லிடலாம் எஸ் அப்படின்னு. அப்ப ஒருத்தர் வர்றான், சாம்பிள் எடுக்கிறோம், சாம்பிள் எடுத்துனையும் ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட் உடனே நம்மளோட சாஃப்ட்வேர்ல போடுறோம், சாஃப்ட்வேர் உடனே சொல்லுது. சொன்ன உடனே அவனை தூக்கி தனியா வச்சிடலாம். அவனை வீட்டுக்கு கூட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் யார்ட்டையும் போய் பரப்ப மாட்டான். ஸோ ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன இதுக்கு தேவை வந்து என்னன்னா, நாம வாங்கின டேட்டா எல்லாம் அதிகாரபூர்வமற்ற டேட்டா, ஒரு அன்அபிஷியல் டேட்டா தான் வாங்கியிருக்கோம். அபிஷியல் டேட்டா நமக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமே ஏதாவது அப்ரூவல் வரலாம்.
வந்துச்சுன்னா நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மெடிக்கல் ப்ராப்ளம் ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரோல் பிளே பண்ணுது. அந்த பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல அதே மாதிரி தான் எப்போ இந்த கொரோனா வந்து சரியாகும், நம்ம முதல்ல பழனிசாமி சார் சொன்ன மாதிரி கடவுளுக்கு தான் தெரியுங்கிறது. அவர் ஒரு கிராமத்துல ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து வந்தவர். அதனால அதை ஒரு கேஷுவலா சொல்லிட்டார், அவ்வளவுதான். மற்றபடி அவர் சொன்னதை நான் இதை எதிர்கட்சியில் சொல்லணும் தப்பாலாம் நினைக்கல. ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனிதரா சொல்லிட்டார் அந்த நேரத்துல. ஏன்னா கூடிக்கிட்டே போகுது, அவருக்கு டெய்லி ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இதே அலையிறது ஒரு கடத்தை சொல்றாரு. ஆனா அவர் பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய முதல்வர் உறுதியா இருக்கிறாரு, இந்த கொரோனா சீக்கிரம் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இது வந்து அந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, பீக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பீக்கு போனா டவுன் ஆகித்தான் ஆகும். ஒன்ஸ் டவுன் ஆகிட்டே அப்புறம் பிளாட் ஆயிடும். அப்புறம் அப்படியே குறைஞ்சு பிளாட் ஆயிடும். பிளாட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம கொஞ்சம் மாமூல் வாழ்க்கைக்கு திரும்பிடலாம். அவர் மாமூல் வாழ்க்கைக்கு திரும்பினாலும் அந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்தா தான் ஒரு சில வருஷங்களுக்கு நம்மளால நல்ல முறையில் கொண்டு போக முடியும். அது சொல்ற மாதிரி அரசாங்கம் சொல்ற மாதிரி முகக்கவசம் போடுறது, வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்றது, ஒரு முறைக்கு பல முறை வந்து கைகளை கழுவுறது, குறிப்பாக வெளியே போயிட்டு வந்தோம்னா சானிடைசர் யூஸ் பண்றது அல்லது சோப்பால கைகளை கழுவுறது. இதன் மூலமா நாம வந்து கை கால்களை கழுவுறது மூலமா நாம அந்த கிருமிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம தவிர்த்துடுறோம். ஸோ இது வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகள். நாம வந்து அதாவது கடைமுறைகளை கடைபிடிக்கிறோம். ஆக இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நோயாளிகளை கண்டுபிடிக்கிறதுலையும் அந்த மிஷின் லேர்னிங் வச்சு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுது, அதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து இது வந்து எப்போ வந்து இந்த கொரோனா வந்து சீக்கிரம் நம்ம நாட்டை விட்டு போகும், நம்ம ஸ்டேட்டை விட்டு போகும், நம்ம ஊரை விட்டு போகும் அப்படிங்கிறதுக்கும் மாடலிங் தான். மேத்தமெட்டிக்கல் மாடலிங், கம்ப்யூட்டர் மாடலிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் தான். அந்த மாடலிங்ல ஸ்டில் த திங்ஸ் ஆர் கோயிங் அப். ஒன்ஸ் இட்ஸ் ரீச்சஸ் ஒரு ஸ்டேஜ் அது ரீச் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா டவுன் வந்து தான் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து we are moving with the கொரோனா, அவ்வளவுதான். இதை தாண்டி இன்னும் பார்த்துருப்பீங்க, அந்த போட்டிருப்பாருங்க கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஹெல்த் சர்வீசஸ். இப்போ நான் சொன்னது ஹெல்த் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ், அது சொன்னேன் இல்லையா, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இப்போ வந்து ஃபுல்லா மேத்தமெட்டிக்கல் பீப்புள் தான் வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த இப்போ நிறைய பாலிசிஸ் வருது. இந்த பாலிசிஸ் வர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ப்ரிடிக்ஷன் தான், ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்றாங்க கஸ்டமர் வாட் தேர் ரியலி எக்ஸ்பெக்டிங் பார்க்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் இதுதான். அதை வச்சு அவங்க தே ஆர் சேயிங் தட் ஸோ ஹவு தே ஆர் வாட் கைண்ட் ஆஃப் பாலிசி வந்து கஸ்டமர்ஸ். புதுசாக ஒன்று வருது, ஜீவன் சாந்தியும் ஒரு பாலிசி வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஜீவன் சாந்தி. ஸோ வாட் இஸ் ஜீவன் சாந்தி? ஒன் டைம் பிரீமியம் பிளான். Sir, mute. Sir, you're on mute. You're on mute. ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியுது. இன்சூரன்ஸ் பீப்புளால எப்படி ஒரு திடீர்னு வர்றாங்க, இப்ப பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாலிசி கொண்டு வராங்க, திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பாலிசி கொண்டு வராங்க, திடீர்னு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியம்? ஏன்னா பிகாஸ் தே நோ ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் தே ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் ஆர் ஆல் தேர் எக்ஸ்பெக்டேஷன். அதை வந்து கண்ட்ரி ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஸோ அது அப்போ அந்த மாதிரி ஒரு பாலிசி ஆரம்பிச்சா ஸோ இட் பாசிபிள் டு கெட் மோர் ஆப்ஷன் சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸோ அடுத்து வந்து ரியல் எஸ்டேட்லேயே அப்படி மாதிரி தான். ஸோ ஹவு த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து தே ஆர் யூசிங் மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர் ஃபார் தேர் கம்பெனி என்ஹான்ஸ்மெண்ட்டு, R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு, செக்யூரிட்டி ஃபேர்ம்ஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், ஆல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸு, டெக்னிக்கல் பப்ளிஷிங் ஃபேர்ம்ஸு, டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸு, டெக்ஸ்ட் புக் பப்ளிஷிங் கம்பெனிஸு, யூட்டிலிட்டி கம்யூனிட்டிஸு,
எல்லாமே நவ் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் மேத்ஸ் பீப்புள். உங்களால் ஒரு ஒரு ஆக்சுவரியா ஒர்க் பண்ண முடியும், ஆடிட்டரா ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஒரு பயாலஜிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்றது மூலமா ஒரு பயோ ஸ்டாட்டிஸ்டிஷியனா யூஸ் பண்ண முடியும். இந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்ச பிறகு இப்போ ஐசிஎம்ஆர் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டெய்லி நீங்க டிவியில் பார்ப்பீங்க, ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல் படிதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லுவாரு, சுகாதாரத்துறை செக்ரட்டரி சொல்லுவாங்க ஐசிஎம்ஆர் வழிகாட்டுதல். ஸோ அந்த ஐசிஎம்ஆர்ல இந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்ச பிறகு ஒரு கோர்ஸ் இருக்கு, 1 year கோர்ஸ், ஒன்லி 1 year கோர்ஸ், 2 செமஸ்டர். அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ். முடிச்சா உடனே வேலை. இங்கேதான் அயனம்பாக்கத்தில் இருக்கு. அயனம்பாக்கத்தில் அந்த ஐசிஎம்ஆருடைய ஹெட் குவார்டர் அந்த ஆபீஸ்லயே அந்த அந்த கோர்ஸ் அங்க நடத்துறாங்க. அது முடிச்சு அவங்களே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் சீட்டே 18 சீட்டோ என்னவோதான். எலிஜிபிலிட்டி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 பேரும் எலிஜிபிள். பிஎஸ்சி மேத்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலிஜிபிள். பட் மோஸ்ட்லி ஈக்குவலாவே எடுத்துடுறாங்க. இதுல ஒரு 9 அதுல ஒரு 9 எடுத்துடுறாங்க. என்னோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு, ரிலேட்டிவ் என்ன, என் சொந்த தங்கச்சி பொண்ணை நான் சேர்த்து விட்டு ஒரு 4 நாள் போச்சு. 4 நாள் போயிட்டு அங்க வெறும் 18 பேர் தான் அந்த காலேஜில் படிக்கிறாங்க. எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு வந்துருச்சு. மற்றவங்களுக்காக நம்ம படிக்கலாமா? 18 பேர் படிச்சானா 15 பேர் படிச்சானா படிமான்னு சொன்னேன். கேட்கல. கடைசியில எம்பிஏ படிக்க போறேன்னு படிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப வீட்டுல அழகா சோறு பொங்கிட்டு இருக்கு. இப்ப என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு இதை கேள்விப்பட்டு, என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒரு பொண்ணு கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான், அதை கேள்விப்பட்டு சென்னையில என்னை தொடர்பு கொண்டு அந்த கோர்ஸ் எப்படி படிக்கிறது ஏது படிக்கிறது நான் கனெக்ட் பண்ணி விட்டேன். அந்த பொண்ணு இன்னைக்கு கோர்ஸை முடிச்சுட்டு 1 year தான் அயனம்பாக்கத்துல கோர்ஸை முடிச்சுட்டு இன்னைக்கு வேலூர்ல இன்னைக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸ் 1 year போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, அதோட ஃபுல் அப்ரிவேஷன் மறந்துட்டேன் நான். அந்த கோர்ஸ் வேற எங்கேயுமே கிடையாது. ஒன்லி இன் ஐசிஎம்ஆர் அயனம்பாக்கம் தான். அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல வரும் அயனம்பாக்கத்துல. அந்த ஐசிஎம்ஆர் பில்டிங்லயே அந்த கோர்ஸ் நடத்துறாங்க. 2 செமஸ்டர் தான். அங்கேயே தங்கி படிக்கலாம், போயிட்டு படிக்கலாம். 2 முடிச்ச உடனே அப்படியே அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் மாடலிங்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயாலஜி. இந்த பயாலஜியை எப்படி இந்த மேத்ஸோட ஜாயின் பண்ண வைக்கிறது, 2யும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பயாலஜினா வேற. அதான் அரசாங்கம் கூட இப்போ ஒரு திட்டத்தை மாத்திட்டாங்க. அவங்க 4 சப்ஜெக்ட் திட்டத்தை 3 திட்டமா கொண்டு பார்த்தாங்க. 3 சப்ஜெக்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க பயாலஜி படிக்க வேண்டியதில்லை, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் படிக்க வேண்டியதில்லைன்னு. ஆக்சுவலி அது தப்பான பாடத்திட்டம். அதுக்கு கல்வியாளர்கள் எல்லாமே நாங்க என்னை மாதிரி ஒரு இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே அதை நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம். அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் பழைய பாடத்திட்டமே தொடரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இந்த பயாலஜி படிச்சவனுக்கு மேத்ஸ் இல்லைன்னா இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியாது. இந்த மேத்ஸ் படிச்சவங்க பயாலஜி படிக்கலைன்னா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியாது. இப்போ ஒரு மேத்ஸ் குரூப் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் மேத்ஸ் பயாலஜி படிச்சிருக்காங்க. அவங்க நாளைக்கு போய் அந்த பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு அந்த ஒன் இயர் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பயாலஜில செல் கான்செப்ட்னா என்ன, மாலிகுலர் பயாலஜினா என்ன, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜினா என்ன, வைரஸ்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன, ஹவு ஸோ அந்த அந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற அந்த இதை அவங்களால ரோல் பிளே பண்ண முடியாது. அப்ப அதுக்கு பயாலஜியும் தெரியணும், மேத்ஸும் தெரியணும். ஸோ பயோஸ்டாட்டிஸ்டிக்ஷனா உங்களால பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு 1 year கோர்ஸ் பண்றதன் மூலமா உங்களால என் ஃபியூச்சர்ல பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் ரோல் பிளே பண்ண முடியும். நல்ல சம்பளம். ஆரம்பத்தில் ஓப்பனிங்லயே 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் ஓப்பனிங் கவர்மெண்ட் தானே. நிறைய பிரைவேட்ல இப்ப நிறைய ரிசர்ச் சென்டர்ல ஃபுல்லா பயோஸ்டாட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் இருக்காங்க, பயோஸ்டாட்டிஸ்டிக்கல் பீப்புள் இருக்காங்க. அங்க அதுக்கு தேவை அதான். அதே மாதிரி அரசாங்கத்திலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே உண்டு, புள்ளியியல் துறைன்னே உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் மேத்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னோட கிளாஸ்மேட்ல ஒருத்தர் தாஸ்கர் சாஸ்திரின்ட்டு பேர் தாஸ்கர் சாஸ்திரி. வாழ்க்கையினுடைய கடைக்கோடியில இருந்தார். அவர் அவரோட குடும்பத்துடைய இது பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சாரு, என் கூட தான் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சாரு. ஸோ அந்த புள்ளியியல் துறையில இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஈரோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். படிச்சது பிஎஸ்சி மேத்ஸ்.
இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் புள்ளியியல் துறையில. எதுக்கு நான் அந்த விவரங்களை சொல்றேன்னு கேட்டா, மேத்ஸ் படிக்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பட்ஜெட் அனாலிசிஸ்ட், ஒரு பெரிய கம்பெனில அல்லது பெரிய பினான்சியல் செக்டர்ல அல்லது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு பட்ஜெட் ரோல் பிளே, ஒரு அனலிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு இது யூஸ் ஆகும். கேட்ரோகிராஃபரா ஒர்க் பண்ண முடியும். காம்பன்சேஷன் ஆர் பெனிஃபிட் ஸ்பெஷலிஸ்டா, நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்டா. நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் சூப்பரா பண்ணிட்டீங்கனாலே உங்களால எம்சிஏ ரொம்ப அருமையா பண்ண முடியும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ண முடியும். அல்லது இதை விடுங்க, என்னால நான் ஃபர்தரா படிக்க முடியாது சார், அழகா நீங்க பேரலா ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸை பண்ணிட்டு இப்போ இன்ஃபோசிஸ்க்கெல்லாம் யாரும் ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் சர்டிபிகேஷன் வச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் ஆரக்கிள்ல வச்சிருக்கீங்க, இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் சிஸ்கோல வச்சிருக்கீங்க, பிஎஸ்சி மேத்ஸ் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் சிஸ்கோ, அவ்வளவுதான் 30,000 ரூபாய் சம்பளம். என்னோட ரிலேட்டிவ் பையனை அப்படிதான் சேர்த்து விட்டேன். எங்க இங்க சாஸ்தா காலேஜ்ல சேர்த்து விட்டேன். அவன் சேர்த்தது வந்து ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சு அவன் ஒரு லேப் அசிஸ்டண்டா சேர்த்து விட்டேன். சும்மா ஊர்ல சுத்திட்டு இருக்கிறான், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. அத்தை என்னோட சொந்த அத்தை தான். இங்க இருந்தா ரொம்ப ரவுடி பையலோட சேர்ந்து கெட்டு போயிடுவான் போலப்பா, அங்க என்னத்தே கிடைக்கிற சம்பளம் பரவாயில்ல அப்படின்னு. சரின்னு அந்த பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவன கொண்டு வந்து இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணேன், சாஸ்தா காலேஜ்ல சொல்லி செஞ்சு ஒரு லேப்ல அசிஸ்டண்டா போட்டு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம். அப்ப ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் வந்து அங்க பண்ணாங்க. நெட்வொர்க்கிங் கோர்ஸ் வந்து டீச் பண்ணாங்க ஒரு கம்பெனில இருந்து. அவன் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தான். அவன் என்ன பண்ணான், மற்ற ப்ரொஃபஸர்லாம் கோர்ஸ் நடத்துற நேரத்துல சாயந்தரம் 4 மணிக்கு மேலதான் கோர்ஸ் நடக்கும், எல்லாரும் பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவன் மட்டும் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தான். லேபை பார்த்துக்கிறதுக்காக, லேபை பார்த்து பூட்டுறதுக்காக இருந்தவன், லேபை பார்த்து இருந்து கடைசியா க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்காக இருந்தவன் வேற வழி இல்லாம அந்த சிஸ்கோ கோர்ஸ் அவங்க நடத்தும் போது பார்த்து இந்த ஏகலைவன் கத்துக்கிற மாதிரி இவன் கத்துக்கிட்டு இவன் ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகி சிஸ்கோ சர்டிபிகேஷன் வாங்கினான். இன்னைக்கு அவன் சென்னையில 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம். என் சொந்த தாய் மாமா பையன் தான். இன்னைக்கும் அந்த அத்தை என்னை பார்த்தா சொல்லுவாங்க, நீ மட்டும் அந்த ஹெல்ப் பண்ணலன்னா எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாதுப்பா. ஏதோ மெட்ராஸ் பக்கம் வந்தான், சரி ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சது ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கிடையாது. சிஸ்கோ நெட்வொர்க்கிங் படிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தேவை. பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க நாங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கோம், அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கோம், நாங்க எதுக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறது போயிட்டாங்க. இவன் இருந்து கத்துக்கிட்டவன் சர்டிபிகேஷன் ரியலா அப்பியர் ஆகி 6,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினான். 6,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் அப்பியர் ஆகி சர்டிபிகேஷன் வாங்கினா இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் ஐபிஎம்ல 1 லட்சம். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் தேவை வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தானே, தவிர வேற எதுவும் இல்லை. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலிஸ்ட், கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக், கிரிப்டோகிராஃபரு, டேட்டா அனாலிசிஸ் பண்ணக்கூடிய பொசிஷன் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல போறவங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜரு, டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டத்துல டேட்டா ப்ராசஸிங் மேனேஜரு. இன்னொன்னு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஒன்று இருக்கு. மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அது ஒரு எம்எஸ்சி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பேர், அதுக்கு பேரு. அது வந்து டெல்லியில இருக்கு, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல இருக்குது. அது முடிச்சவங்க ஒரு பெரிய எக்கனாமிக், நம்ம ரங்கராஜன் சார் மாதிரி அல்லது நம்ம ரகுராம் ராஜன் மாதிரி மிகப்பெரிய ஆளாகலாம். இப்ப இன்னைக்கு ரகுராம் ராஜனுக்குலாம் இன்னைக்கு வந்து எங்க ஐநா யூஎன்ல இன்னைக்கு வந்து பினான்சியல் கிரைசிஸ்ல வர முக்கிய பொறுப்புல போட்டிருக்கிறாங்க. ரகுராம் ராஜனை வந்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த பேண்டமிக்கு பிறகு எப்படி கவர்மெண்ட்டுடைய இந்த நிதி நிலைமையை சரி பண்றதுங்கிறதுக்கு அவர் பொறுப்புல போட்டிருக்காங்க ரகுராம் ராஜன் எங்க இருக்காரு, ஐநால இருக்கிறாரு. யூஎன்ல இந்த நிதி நிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய செக்ஷன்ல போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பேஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ். அதை நான் ரொம்ப பெருமையோடு சொல்லுவேன், சந்தோஷத்தோடு சொல்லுவேன். பினான்சியல் அனலிஸ்டா போகலாம், பினான்சியல் கன்சல்டன்ட், பினான்சியல் மேனேஜர், பினான்சியல் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்ல போகலாம், இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டரா போகலாம், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் எஸ் இஸ் அ வெரி குட். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அவ்வளவு பேருமே, மனைவி அல்லது நம்முடைய அம்மா எல்லாருமே ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோலர் தான். கடுகு வந்து எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு,
மிளகு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, அரிசி எவ்வளவு குறைஞ்சிருக்கு, சர்க்கரை எவ்வளவு குறைஞ்சிருக்கு. ஆபீஸ் போயிட்டு வர்றோம், வந்த உடனே சொல்றாங்க என்னன்னு, எங்க இன்னைக்கு வந்து எண்ணெய் வந்து காலி ஆகிற மாதிரி இருக்குங்க, சர்க்கரையும் காலி ஆகிற மாதிரி இருக்குங்க, அரிசி காலி ஆகிற மாதிரி இருக்குங்க. அதுக்காக 3 மூட்டை அரிசியா போட முடியும்? போட முடியாது. ஒரு 25 கிலோ பை எண்ணெயா, ஒரு 5 லிட்டர் கேனு. ஸோ அப்ப அதுதான் நம்ம வீட்டுடைய ஒரு நிர்வாகம். 5 லிட்டர் எண்ணெய் கேன் வாங்குறோம், அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அது முடிகிற நேரத்தில் இன்னொரு 5 லிட்டர் கேன் வாங்குறோம். ஒரு 25 கிலோ அரிசி பை எடுக்கிறோம், குறைஞ்சிக்கிட்டே வருது. 5 கிலோ இருக்கும்போது சொல்றாங்க எங்க 4 நாள்ல அரிசி தீர்ந்துருங்க. அப்ப அது ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இது வந்து வீட்டுல ஒரு இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்றோம். இதுவே வந்து பிஹெச்இஎல், பிஇஎல், பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போய் அங்க போய் உங்களை இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்டா போடும்போது அங்க வந்து ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் தான் வில் பிளே எ ரோல். இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், லோன் கவுன்சிலரு, மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், மெட்ரலஜிஸ்ட், ஆப்ரேஷன் ரிசர்ச் அனலிஸ்ட், ப்ரொடக்ஷன் பிளானரு. சரி, இதெல்லாம் இல்லை சார், நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஸராகவே ஆகிறேன். வெரி குட். பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸ், பிஹெச்டி மேத்ஸ், மேத்ஸ் ப்ரொஃபஸர் ஆயிடலாம். இன்னைக்கு வந்து நிறைய கவர்மெண்ட்ல நிறைய மேத்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிறைய வேகன்சிஸ் வருது. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. நிறைய வேகன்சிஸ் வருது இந்தியாவில். ஆல் யூனிவர்சிட்டிஸ்ல, இங்கே மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகாம தான் இருக்கு, ஃபில் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபண்டு பொசிஷன்னால நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அது எப்படி ஒரு கட்டத்தில் போட வேண்டியதாக வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சைக்கோமெட்ரிஷியனாக இருக்கலாம், பர்ச்சேசிங் மேனேஜராக ரோல் பிளே பண்ணலாம், ரியல் எஸ்டேட் அப்ரைசராக ரோல் பிளே பண்ணலாம், ரிஸ்க் மேனேஜராக ரோல் பிளேஸ் பண்ணலாம், ஸ்டாட்டிஸ்டிஷியனாக ரோல் பிளே பண்ணலாம், என் நண்பர் சாஸ்திரி மாதிரி பெரிய சர்வேயராக ரோல் பிளே பண்ணலாம், டீச்சராக ரோல் பண்ணலாம், டிராஃபிக் டெக்னீஷியனாக ரோல் பிளே பண்ணலாம், ஒரு அர்பன் பிளானராக ரோல் பிளே பண்ணலாம். ஸோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னால இருக்கு. ஏன்னா அதனால மாணவர்கள் மாணவிகள் வந்து ஏதோ பிஎஸ்சி மேத்ஸ் அப்படின்னா ஏதோ இதாக நினைச்சிடக்கூடாது. வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கோர்ஸ். வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு போன அத்தனை பேர்ல பெரும்பாலோர் மேத்ஸ்ங்கிறது இது வந்து இது வந்து எதில் எழுதப்படாத ஒரு விஷயம். ஆனா அதான் உண்மை. நீங்க வேணா எடுத்து பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஒரு பெரிய அவங்களோட ப்ரொஃபைல போய் பார்த்தா, பேக்ல பார்த்தா மேத்ஸ் தான் அவங்களோட பேக்ரவுண்டா இருந்திருக்கு. வாழ்க்கையோட நல்ல நிலையை எழுதிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் மேத்ஸை வந்து கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் நினைச்சு படிக்கக்கூடாது, அதை ஒரு ஆசையா படிக்கணும். நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது என் கிளாஸ்மேட் அவ்வளவு பேருக்கும் நான் தான் மேத்ஸ் டீச்சர். அவங்க காலேஜில் படிக்கிறத இங்க வந்து ரூம்ல நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா பிஎஸ் மேத்ஸ் படிச்சிருந்ததுனாலையும் இயற்கையாவே மேத்ஸ்ல எனக்கு ஆசையும் ஒரு அளப்பரிய ஒரு விருப்பமும் இருக்கிறதுனால இன்னைக்கும் பசங்க வந்து என் கூட ஒரு இன்னைக்கு துபாயில இருந்தோ இன்னைக்கு யூஎஸ்ல இருந்தோ பேசி ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னா சொல்லிடுவாங்க, குணா அன்னைக்கு நீ மட்டும் ப்ராபர்ட்டி சொல்லி தெரியலன்னா மாப்பிள்ள நான் அந்த அளவுக்கு இல்லடா அப்படிமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் எடுக்கணும். கத்துக்கிறதும் எடுக்கிற ஆசிரியர்களும் ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் எடுக்கணும். இங்கேயுமே நம்ம கல்லூரியில பாருங்க, நான் எடுக்கிற பேப்பர் எல்லாமே சேலஞ்சு பேப்பரா தான் இருக்கும். ஒரு பக்கம் பயமா இருக்கும், எங்க நிர்வாகத்துல நம்மளை திட்டிடுவாங்களோ ரிசல்ட் குறைஞ்சா. ஏன்னா சரியா ஒருவேளை மாணவர்கள் கொஞ்சம் டஃப்பா கொஸ்டின் வந்து ஒருவேளை ரிசல்ட் மோசமாயிட்டா பிரின்சிபால் நீங்களே இப்படி ரிசல்ட் கொடுத்தா நாங்க எப்படி சார் வந்து மற்ற ஆசிரியர்களை கேட்கறதுன்னு நம்மளை சத்தம் போட்டுருவாங்களோ. அப்ப மற்றவங்களுக்கு நம்ம ரோல் மாடலா இருக்கணுமே, மற்றவங்களுக்கு நம்ம மாடலா இருக்கணுமே, மற்றவங்களுக்கு நம்ம முன்மாதிரியா இருக்கணுமே, நாம வழிகாட்டியா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு பக்கம். அதே நேரம் அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் எடுக்கணுங்கிற தாகம் ஒரு பக்கம். இந்த ரெண்டுக்கு இடையில நான் போராடுவேன். போய் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் பேப்பர் எடுத்துருவேன். வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னடா உங்களுக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறியா? ஆமா சப்ஜெக்ட். இந்த ஏன் அந்த பேப்பர் எடுக்குது? மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ரொம்ப டஃப்பான பேப்பர் ஆச்சு, ரிசல்ட் வர்றது கஷ்டமே. இருக்கட்டும்பா, நான் எனக்கு அந்த பேப்பர் பிடிக்கும். Sorry to interrupt. We'll go for computer science as well, and then we'll go for Q&A, sir. Computer science ஒரு 5-10 minutes பேசிட்டீங்கன்னா அப்புறம் questions கேட்டிருக்காங்க, முடிச்சிடலாம்ல சார்? போயிட்டு will control. சரிங்க சார். சாரி சார், நான் கொஞ்சம் நீங்க அதுல கொஞ்சம் டெப்தா போயிட்டீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 5-10 minutes நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சன் போயிட்டீங்கன்னா we'll go for Q&A. நான் கொஞ்சம் இயல்பா இருந்துட்டேன். ஆமா பார்த்தேன். சாரி, தேங்க்யூ சார். இந்த அடுத்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாரு சார். எஸ். அடுத்து
நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பத்தி பேசுவோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிட்டேனே சார், நான் எப்படி சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது? 10 minutes தான் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு 10 minutes. முடிச்சிடலாம். அது அவ்வளவுதான் சார், முடிச்சிடலாம். ஓ. 10 ஆக நான் வந்து எப்படி சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது? அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆனா ஆவணா கூட தெரியாதவங்க தான் உள்ள ஜாயின் பண்ற மாதிரி தான் கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியலையா ரொம்ப நல்லது என்னைய கேட்டா. ஏன்னு கேட்டா இங்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா ஓப்பனிங் கொடுக்க முடியும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஸோ அந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது மூலமா நீங்க வந்து ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ்லயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் ஏன் ஹையர் சேலரிஸ். கம்பெனிஸ்ல ஓப்பனிங்லயே 30,000 40,000 சம்பளம். ஸோ ஒரு 40-45 வயசுலயே ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை, 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை ஈஸியா சின்ன வயதிலேயே ரீச் பண்ண முடியுது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறது மூலமா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறது மூலமா. என்ன அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இன்னொன்னு, நான் வந்து கல்லூரி காலத்துல வந்த படங்கள், அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, பழைய படங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். எங்க போனாலும் நோ வேகன்சி நோ வேகன்சின்னு போர்டு போட்டிருக்கும். நோ வேகன்சின்னு சொல்லி பட்டம் பறக்கட்டும், வறுமை நிறம் சிவப்பு. எத்தனை பேர் வறுமை நிற சிவப்பு படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய கொடுமையை வந்து அதுல நீங்க நல்லா பார்க்கலாம். அப்படி இருந்த ஒரு இந்தியாவை ஓரளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி 91ல ராஜீவ்காந்தி, நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி, அவருக்கு பிறகு வந்த நரசிம்மராவ், அதுக்கு பிறகு வந்த வாஜ்பாய், அதுக்கு பிறகு வந்த மோடி சர்க்கார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தர்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமான படிப்புகளை நிறைய நம்ம மாதிரி ஒரு பொறியியல் கல்லூரியில வந்து ஓபன் பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி கல்லூரியில் எல்லாமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தனியார் பொறியியல் கல்லூரிகள், தனியார் சுயநிதி கலைக்கல்லூரிகள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக் ஐடி, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே படிப்பு தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் இதுலயும் இருக்கும் அதுலயும் இருக்கும். இங்க படிச்சா 4 வருஷம், அங்க படிச்சா 3 வருஷம். இங்க படிச்சா ப்ரொஃபஷனல் டிகிரி, அங்க படிச்சா ஆர்ட்ஸ் டிகிரி. ஆர்ட்ஸ் டிகிரிங்கிறது ஓரளவுக்கு பறக்கலாம். இன்ஜினியரிங் டிகிரி படிச்சா கழுகு மாதிரி ஈகிள் மாதிரி உயர வரைக்கும் பறக்கலாம். அப்ப அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுடைய ஒரு ஓப்பனிங் வந்ததே 91க்கு பிறகுதான். 91க்கு பிறகு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது. கம்ப்யூட்டருங்கிறது வந்து ஏழைகள், நடுத்தர மக்கள் எல்லார் கையிலையும் பிளங்கக்கூடிய ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா மாறுச்சு. அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எட்டாக்கனியா எங்கேயோ போய் பார்க்கக்கூடிய பொருளா இருந்தது. நான்லாம் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் பார்க்கறதுக்கு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அருப்புக்கோட்டைங்கிற இடத்துல ஜெயவிலாஸ் மில்லில் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும், அதை போய் பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டு போய் காட்டுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாள் கடைசி வருஷத்துல கம்ப்யூட்டரை கூட்டு போய் காட்டுவாங்க. அன்னைக்கு பார்த்த கம்ப்யூட்டரை விட இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் வந்து பல 1000 மடங்கு பவர்ஃபுல் மொபைல், பல 1000 மடங்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோர்சஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்துட்டாங்க. மத்திய அரசு, மாநில அரசு இந்த கம்ப்யூட்டர் துறையில ரொம்ப ஆர்வம் செலுத்தி நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள்கள் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் நம்ம சந்திக்கக்கூடிய ஆட்கள் பெரும்பாலோர் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்கிற எல்லாருமே யார் தான்? ஒன்று இந்தியன்ஸு அல்லது சைனீஸ். இந்தியா, சைனீஸ். இந்தியாலையும் குறிப்பா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா தான். நார்த் இந்தியன் கூட அவ்வளோ கிடையாது. எங்க பார்த்தாலும் வந்து பீப்புள். அப்ப அந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு 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 அருமையான படிப்பு. மாணவர்கள் வந்து இதை கத்துக்கிறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஏதோ லேப்ல போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை எடுத்து how to write a code for the particular problem, how to write a code. இப்போ நானே வந்து ரொம்ப நாளா ப்ரோக்ராமிங் விட்டு வெளில இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. எங்க டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிட்டையும் சொல்லியிருக்கேன்,
இந்த வருஷம் நான் 4-5 செக்ஷன் 6 செக்ஷன் நமக்கு கண்டிப்பா இந்த முறை வருமா, அதுல ஒரு செக்ஷன் நான் பைத்தான் எடுக்க போறேன்னு. சார் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் எடுக்க போறீங்களான்னாங்க. ஆமா அப்படின்னு. ஏன் ப்ரோக்ராமிங் வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சனு, நான் அந்த காலத்துல படிச்ச C++ வச்சுக்கிட்டு எனக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்ப நான் பைத்தான் படிக்கணும். பைத்தான் என்னால படிக்கிறதுக்கு நான் சப்ஜெக்ட் எடுத்துடுறேன். அப்போ வேற வழி இல்லாம நான் படிச்சிருவேன். சொல்றேன் எதுக்கு சொல்லனா, இந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறது மூலமா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு கணிப்பொறி துறையில இருக்குது. வேற வேற லெவல்ல இருக்குது. அது நீங்க ப்ரோக்ராமராவோ, சிஸ்டம் அனலிஸ்டாவோ, இல்லை நெட்வொர்க் ஸ்பெஷலிஸ்டாவோ, இல்லை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாவோ, இல்லை இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி பலவிதமான துறைகள் இருக்கு. இது எல்லாத்துலயுமே உங்களால ரிலே பண்ண முடியும். நல்ல சேலரி எய்ம் பண்ண முடியும். ஜாப் ப்ராஸ்பெக்டஸும் நிறைய இருக்கு. இன்னமும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஒன்னொன்னு இந்த கணிப்பொறி துறை தான் இல்லை, இந்த கணிப்பொறி துறையில இருந்துட்டு வேறு நிறைய துறைகள் எல்லாமே இந்த கணிப்பொறியை சார்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், கெம் இன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னைக்கு அத்தனை ஃபீல்டும், எல்லா ஃபீல்டும் கம்ப்யூட்டருங்கிற இது இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஈவன் இந்த பேண்டமிக் ஃபீல்ட்ல கூட நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னா பிகாஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஒன்லி. எப்படி இதுல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமா தான் நான் இப்போ ரிமோட்ல இருக்க உங்களை என்னால இப்போ கான்டாக்ட் பண்ண முடியுது. இதுவே 10-15 வருஷத்துக்கு முந்தைய முடிஞ்சிச்சா? இல்லை. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல்ல இன்னொன்று இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கிராஃப் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக அளவில் நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலவணியும் கம்ப்யூட்டர் சயின்ஸால தான், நமக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டால தான் நிறைய கிடைக்குது. நம்முடைய இந்தியர்கள் தான் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்காங்க. ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் நம்ம இந்தியர்கள் அவங்களோட ரோல் பிளே பண்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல, செராமிக் இண்டஸ்ட்ரீஸ்ல, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. ஆட்டோமேஷன் வந்துட்டாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அல்லது ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர் அல்லது ஏஐ இன்ஜினியர் ஆர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸோட பீப்புள் ஒரு சாஃப்ட்வேர் எழுதாம ஒரு ஒர்க்கை ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. அப்போ சாஃப்ட்வேர் இந்த நேற்றுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னோட நண்பர் ஒருத்தட்ட அவர் பிளக்ஸ்டானிக்ஸ் ஒர்க் பண்ணார். ஸோ ப்ரோக்ராமிங்க்கு சொல்லியிருக்கேன். நான் கூட பேசிட்டு இருக்கும்போது எங்க மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பான்னு சொல்ல, ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க, ஆகஸ்ட்டுக்கு பிறகு நிறைய வாய்ப்பு வருது. உங்க காலேஜுக்கே கூட நாங்க எலக்ட்ரானிக்ஸ் பீப்புளும் கம்ப்யூட்டர் பீப்புளும் எடுக்கிறோம். நேற்று பேசிட்டு இருக்கும்போது என்னோட நண்பர் தான் சொல்றாரு. ஸோ அப்ப அவர் சொல்றாரு நிறைய வருது வாய்ப்புகள். அவரே சொல்றாரு ஆகஸ்டுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வருது அப்படின்னு. ஸோ நாம அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும்னா நம்ம அது சம்பந்தமான கோர்ஸ் படிக்கணும். எய்தர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் போத், எப்படி வேணா இருக்கலாம். மேத்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இல்ல மேத்ஸ் படிச்சுக்கிட்டே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். சரியா? அப்புறம் உங்களோட ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டும் ஒரு ஒயிட் காலர் ஜாப்பா இருக்கும். ரொம்ப மற்ற ஜாப் நான் குறைச்சி சொல்ல விரும்பல, ஒரு ஹைஃபையா போய் வரலாம் ஒரு ஜாபோட நேச்சரு. சொசைட்டிலையும் இன்னைக்கு பெண்களா இருந்தா மாப்பிள்ளை ஐடில இருக்காரான்னு கேட்கறாங்க, மாப்பிள்ளையா இருந்தா பொண்ணு ஐடில இருக்கான்னு கேட்கறாங்க. ஏன்னா அப்பதான் நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு வெளிநாடுக்கோ இல்ல வேறு வாய்ப்புகளுக்கோ போறதுக்கு அந்த ஃபீல்டு இதா இருக்கும். தன் கம்பெனில வேலை வாங்கிடலாம், இல்ல தனக்கு வேலை போச்சுன்னா அந்த கம்பெனில வேலை வாங்கிக்கலாம், இல்ல 2 பேரும் சேர்ந்து போய் வெளிநாடுகளில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஏதோ ஒரு டஃப்பான ஒரு ஸ்டடி கிடையாது. இது வெரி யூஸ்ஃபுல் ஸ்டடி. இன் ஃபியூச்சர் அதில் தான் இருக்கு. எப்படி நான் படிக்கும்போது 85ல் நான் எடுக்கும்போது தமிழ்நாட்டில் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல நான் செகண்ட் பேட்ச். அப்போ சொன்னாங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு பெரிய ஃபீல்டா பின்னாடி வருதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி எடுத்தோம். இன்னைக்கு அதை ரியலைஸா நான் பார்த்துட்டேன். இந்த 30 வருஷத்துல நான் பார்த்துட்டேன், நல்லா பார்த்துட்டேன். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், அடுத்த உலகம், அடுத்த டொமைன் இண்டஸ்ட்ரி 4.0. யார் யார் வீட்டுல கையில கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களோ, மொபைல் வச்சிருக்கீங்களோ, என்னடா இப்படி சொல்றாரு, முடிச்ச உடனே கூகுள்ல இண்டஸ்ட்ரி 4.0 போட்டு பாருங்க. அதுதான் அத்தனை நாடுகளும் அதுக்கு தயாராயிருச்சு, அத்தனை கண்டங்களும் அதுக்கு தயாராயிருச்சு, நம்ம இந்தியாவும் தயாராயிருச்சு. அதுக்கான கோர்ஸை எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஏஐசிடி எடுத்துட்டு வந்துட்டாங்க. பழைய கோர்ஸை வச்சு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கோர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு மதியம் கூட நானும் நம்முடைய துணைத் தலைவரும் போய் ஏஐசிடி ஆஃபீஸில் தேங்க் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா அந்த கோர்ஸை நம்ம காலேஜுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பகுதியிலேயே அந்த கோர்ஸ் எந்த காலேஜ்லையும் கிடையாது. ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்
நம்ம காலேஜில் தான் இருக்கு. வேற பெரிய பெரிய கல்லூரிகள்னு சொல்ற கல்லூரிகள்லாம் கிடையாது. ரொபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் நம்ம காலேஜில் தான் இருக்கு. பயோமெடிக்கல், அக்ரிகல் இன்ஜினியரிங், இது எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய புது துறைகள். வேலை வாய்ப்புகள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கு. நம்முடைய JNN பள்ளி மாணவர்கள் இந்த துறைகளில் ஏதாவது ஒரு துறைகளை சைன் பண்ணி வாழ்க்கையோட உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சு கல்லூரிக்கும் நம்ம பள்ளிக்கும் நல்ல பேரையும் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பேரையும் எடுத்து கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி. Yeah, sir. இங்க சில questions இருக்கு. We'll go for the question and answer session, sir. Yes, ma'am. Sir, what is the scope of PhD in mathematics? Yes, PhD மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள்ல மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது. மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர் போஸ்ட் நான் சொல்றது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், தனியார் சுயநிதி பள்ளிகள் சொல்லல. நான் சொல்றது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே தற்போதைக்கு அட்ஹாக் பேசிஸ்லையும் அட்ஹாக்னு சொல்லுவாங்க, ADHOC அட்ஹாக் பேசிஸ்லையும் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் விசிட்டிங்கிற பேர்லையும் அல்லது கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிங்கிற பேர்லையும் நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு இன்னும் அப்ரூவல் ஆகாம ஃபண்டு பொசிஷன் பல UGCல இருந்து இன்னும் அப்ரூவல் வராதனால அது ஃபில் பண்ணாம இருக்கு. அந்த நிலை இன்னும் ஓரிரு வருடங்கள்ல சில வருடங்கள்ல மாறிடுச்சுன்னா ஏகப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் வந்து PhD ப்ரொஃபசர்ஸ் தேவைப்படுறாங்க. நான் சொல்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங். PhD மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பண்ணக்கூடிய ஸ்பெஷலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய துறைகள்ல வந்து அதனுடைய தேவை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் PhD மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம PhD மேத்ஸ்னு சொல்றமே ஒழிய அங்க PhD போகும்போது ஸ்பெஷலைசேஷன் தான், அங்க மேத்ஸ் கிடையாது. அங்க வந்து மேத்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஃபீல்டு தான். சப்ஃபீல்டுனா கிராஃப் தியரியா இருக்கலாம், அல்லது செல்லுலார் ஆட்டோமேட்டாவா இருக்கலாம், அல்லது நெட்வொர்க்ஸ் இருக்கலாம், அல்லது வந்து மற்றபடி ஜியோமெட்ரியா இருக்கலாம், அல்லது கால்குலஸா இருக்கலாம். ஸோ இந்த பிரிவுகளில் போய் படிக்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல அந்த அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுற இடங்கள்ல PhD பீப்புள் தேவைப்படுறாங்க. PhD மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. Yeah, sir. Actually, a person who is very weak in maths வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்காக மேத்ஸ் குரூப் எடுக்கிறாங்க. So what can that person do to improve himself in that course, particular course? அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது வந்து இது வந்து எப்படி ஒரு 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 சைக்கிள் எடுத்துக்கங்க. சைக்கிள் வந்து முதல் நாள் ஓட்டுறோம், கீழே விழுகிறோம், அடுத்த நாள் ஓட்டுறோம், கீழே விழுகிறோம், அல்லது ஆஃப் பெடலிங் போறோம், அல்லது பார்ல உட்காந்துட்டு ஓட்டுறோம், பிறகு வந்து சீட்ல உட்கார முடியுது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விம் பண்ற கலை. இது நான் என்ன சொன்னேன், மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு கலை. அதன் மேல ஒரு விருப்பம் வரணும், திரும்ப திரும்ப ப்ராப்ளம்ஸை போட்டு பார்க்கணும், தப்பா வரட்டும், தப்பே இல்லை. ஐன்ஸ்டீன் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஐன்ஸ்டீன் வந்து ஒரு இது ஆரம்பிச்சார், ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரரோட உதவியோட ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை வந்து உருவாக்குனாங்களாம். அந்த கோடீஸ்வரர் வந்து கேட்டார், இன்வெஸ்டர் வந்து கேட்டார் ஐன்ஸ்டீன், என்ன டியர் மிஸ்டர் ஐன்ஸ்டீன், உங்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொடுத்த அந்த லேப் வந்து நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, நீங்க கேட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னாராம். அப்ப ஐன்ஸ்டீன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எல்லாம் சரியா இருக்கு சார், டஸ்ட்பின் மட்டும் சிறுசா இருக்கு சார், டஸ்ட்பின் வந்து சிறுசா இருக்கு சார். என்ன மிஸ்டர் ஐன்ஸ்டீன், நான் எவ்வளோ உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், நீங்க டஸ்ட்பின் வந்து சிறுசா இருக்கிறத போய் சொல்றீங்களே, இதை போய் இல்ல, நான் நிறைய தப்பு பண்ணுவேன், தப்புக்கு பிறகுதான் நான் ரைட்டை கண்டுபிடிப்பேன், ஒரு தவறு செய்தன் மூலம் தான் நான் புதிய பாடம் கற்பிப்பேன், நான் புதிய கண்டுபிடிப்பு போகணும்னா நான் 100 தடவை தப்பு பண்ணுவேன். அப்ப நான் அதை செய்யறதுக்கு நான் நிறைய தப்பு பண்ணி கிழிச்சு பேப்பர் போட்டேன்னா அதுக்கு இந்த டஸ்ட்பின் பத்தாது. சிரிச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஜோக்கா. நான் எதுக்கு நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்விம் பண்ணணும்னா கூட முத நாளே எடுத்தோன்னு ஸ்விம் பண்ண முடியறது இல்லை. முத நாள் வந்து தண்ணிக்குள்ள இறங்குறவே முங்கிறவனை யாராவது தூக்கிட்டு தான் வர்றாங்க முடிய பிடிச்சு. அப்புறம் என்ன செய்யறான், ஓரமா நின்று தக்கான்னு அந்த ஸ்விம் பண்ண ட்ரை பண்றான். அதே ஆர்வத்தில் அவன் இருந்தான்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரிய அந்த பம்ப் செட் மோட்டர் மேல இருந்து பல டைவ் அடிச்சு தண்ணிக்குள்ள குதிப்பான். ஸோ எந்த ஒரு கலைன்னு சொல்றது ஸ்டடீஸும்
டப்பு கிடையாது. அதை நம்ம எப்படி அதை அணுகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு. அதை சொல்லித்தர்ற ஆசிரியர்கிட்டையும் இருக்கு. ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிற சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட். இன்னைக்கு நான் போய் கண்ட்ரோல் சிஸ்டம் கிளாஸ்ல போய் கண்டிப்பா என்னால் எடுக்க முடியும். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் என்னால 100% எடுக்க முடியும். எனக்கு அந்த கான்பிடன்ட் ரொம்ப உண்டு. ஏன்? எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லி கொடுத்தாங்க, சர்க்யூட் தியரி சொல்லி கொடுத்தாங்க. எலக்ட்ரிக்கல் பேப்பர், ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் பேப்பர் தான். எனக்கு அது இது வரைக்கும் நான் 30 வருஷமா நான் பயன்படுத்தல. 30 வருஷமா நான் எங்கேயும் கம் அக்ராஸ் பண்ணல. ஆனா ஒரு 2 hours எனக்கு கொடுத்தா நான் போய் சப்ஜெக்ட் எடுத்துருவேன், கண்டிப்பா எடுத்துருவேன். அப்ப அதுக்கு காரணம் அது எடுத்த டீச்சர். அப்ப 2 கை தட்டினாதான் ஓசை, 2 கை தட்டினாதான் ஓசை. மாணவன் மட்டும் விருப்பப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆசிரியர் மட்டும் விருப்பப்பட்டு பிரயோஜனம் இல்லை. 2 பக்கமும் ஒன்று சேரும்போது அது நல்ல பலனை தரும். அந்த குறிப்பிட்ட மாணவர் அண்ணா எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, தான் தோல்வியுற்ற துறையிலேயே மிகப்பெரிய விற்பனர்களான தலைவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அறிஞர் அண்ணா இருக்காரு, அவர் தமிழ்ல ஃபெயில் ஆனவர். பிற்காலத்துல அவர் எவ்வளவு பெரிய தமிழ் புலமையில இருந்தாருங்கிறது நாடறிஞ்ச உண்மை. இது மாதிரி மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. Yeah, sir. We'll go for the next question. As told, computer science edutave only scope or wish of people will be IT company. But recently we got news that IT companies are not gonna recruit for next 2 years. Recruit anyone for next 2 years. Then what situation will be the computer science field students? Hello? Hello? Could you hear us, sir? Yes. இல்ல. I'll repeat the question, sir. இல்ல, these kind of issuesங்கிறது ஒரு டெம்பரரி பினாமினா தான். இது ஒரு டெம்பரரி பினாமினா. நாளைக்கே முடிவுகள் மாறும். நமதுடைய கண்ட்ரிக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. பேண்டமிக்கு பிறகு நிறைய கம்பெனிஸ் ரெடி டு கம் ஃப்ரம் சைனால இருந்து நிறைய கம்பெனிகள் க்ளோஸ் பண்ணிட்டு வருது. பினான்சியல் செக்டார்ல நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வாய்ப்புகள் வரும்போது அதோட தாக்கம் ஐடி செக்டார்லயும் வரும். நாம இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம இந்த 3 மாசத்துக்கு இருக்கிறத வச்சு 4 மாசத்துக்கு இருக்கிறத வச்சு எந்த ஒரு நம்மளோட திட்டங்கள் அனைத்துமே ஒரு தொலைநோக்கு திட்டங்களா தான் இருக்கணும். தொலைநோக்கு பார்வையில இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செட்பேக். குறிப்பா இந்த வருஷம் முடிக்கிறவங்களுக்கு ஒரு செட்பேக், அவ்வளவுதான். இது படிக்கிறவங்களுக்கு செட்பேக் கிடையாது. என்னுடைய பையன் கூட ஐடி தான் படிக்கிறாரு, பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நல்லா பண்ணுதான் சொல்லுவேன். இன்னைக்கு இது ஒரு டெம்பரரி, ஒரு 2 இயர்ஸ் சொல்லுவாங்க. அடுத்த 6 monthsல பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் வர சொல்லிட்டு ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஆள் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்களாம். என் ஃப்ரெண்டு சொன்னார், நிறைய லாக் அவுட் நிறைய ஜாப் ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நம்பர் சொல்றாரு, ஆகஸ்டுக்கு மேல எங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருதுங்கிறார். ஸோ அதனால அது வர்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆள் எடுத்துருவாங்க. ஸோ சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆல்வேஸ் இன் ஆல் இண்டஸ்ட்ரி. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷத்துல பல தடவை டவுன் ஆகி அப்புக்கு வந்திருக்கு, அப்ல இருந்து டவுனுக்கு போயிருக்கு. அதனால நான் ஒரு தொலைநோக்கு திட்டம் வச்சுதான் நம்ம படிக்கணுமே தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர்த்துட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் போக முடியாது. இன்னைக்கு போலந்தில் இருக்கிற ரயில்வே நேற்றுக்கு இந்தியாவில் இன்போசிஸ்ல ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு போலண்ட் ரயில்வே சைன் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ 1000 பேருக்கு ஜாப் அடிஷனலா கிடைக்கும் போது. நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே நாம ஐடி ஃபீல்டுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டுல நாம தான் ரிசோர்ஸ். நம்மளை தவிர்த்துட்டு எந்த கண்ட்ரியும் மேல போக முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வச்சு அவங்களால பண்ணவே முடியாது. இதுதான் நிலை அத்தனை கண்டங்கள்லையும் அத்தனை நாடுகள்லையுமே. இன்னொன்னு, இந்த இண்டஸ்ட்ரி தான் இல்லை, பேப்பர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, வுட் இண்டஸ்ட்ரி, நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய அவ்வளவு இண்டஸ்ட்ரி, என்னென்ன இண்டஸ்ட்ரி எல்லாமே இன்னைக்கு ஆட்டோமேஷனு, எல்லாமே இன்னைக்கு ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் கோடிங் அந்த ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு அழிவே கிடையாது.
Okay, sir. As you told, computer படிச்சவங்களுக்கு அழிவே கிடையாது தான். But so many people, software engineers, we could find in our country. But after completing a course or becoming a software engineer, we could see them moving to and foreign countries. Most of the time, people move to US. Why that so? Why there is no scope in our country or what? No. Here also scope is there, but they want to go up. Like that's all. They want to move abroad. They want to earn more. They want to change their life status, style and all. That's all. அவ்வளவுதான். மற்றபடி here lot of opportunities are there. But if they go abroad, US or abroad, Australia, they will get a salary in dollars. So $1 equal to 72, 73 rupees. So 10,000 rupees, $10,000 na, assume that how much salary every month they will get. Think about it. But here not so that kind of scenario that is not there. So may get up to 2 lakhs or 3 lakhs or 4 lakhs. So even young chaps, they are earning up to 1.5 lakh, 2 lakhs. Even I know many of them, they are earning 1.5 lakh, 2 lakh even in India. Per annum 36 lakhs, 48 lakhs, simply they are earning. Age less than 30. So after that, what they are thinking, they want to earn more than that. So then here that opportunity is not there. So by default, they want to move UK or US or Australia. They are also giving opportunity for the people. They are giving handsome salary. So conversion of rupees போடும்போது அது நிறைய போயிடும். Yeah, sir. Thank you, sir. Ma'am, please proceed with the process, ma'am. Yeah, participants, good evening to all. So to those of you who do not know, I am the Vice Chairman at JNN Group of Institutions. I have to thank our Principal, Dr. Gunasekharan, for providing his highly valuable inputs when it comes to BSc Mathematics and Computer Science. I'm sure there were a lot of takeaways. நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான் சார், சொன்ன மாதிரி மேக்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் மெனி ரைட் ஃப்ரம் ஸ்கூல் இட் செல்ஃப் அது ஒரு போராட்ட களமா இருக்கு நிறைய பேருக்கு மேக்ஸ். But it doesn't have to be that way. So either be it BSc Maths or Computer Science, Maths is a ideal component and integral component. And even for programming languages, so programming language தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை கூட எப்படி கிரியேட் பண்றாங்க. There is a lot of Maths inside that. So Maths is there everywhere, as sir said. Flight எல்லாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா intercity bus மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. காலைல it starts from some place, it goes to it comes to Chennai, it will go to Hyderabad, it will go to Pune, wherever. How do they coordinate the routes and everything? Everything is based on Maths. Everything happens through operations research. That's a very interesting field. That's one of the fields in mathematics for those of you who are familiar with the topics. So BSc Maths, Computer Science has a bright future. We need graduates, especially women graduates. We need a lot of women in the workforce for our country to move to the next stage. So we keep comparing ourselves with China a lot. China, every woman, almost everybody works. I mean, housewife என்ற கான்செப்ட்லாம் பெருசா கிடையாது. எல்லாருமே ஃபேமிலியோட இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ்ல இருப்பாங்க. காலைல எந்திரிச்சாங்கன்னா they go to offices, they go to factories, they go to workshops, they work. Everybody, both the men and the women work together. So that participation in the workforce by the women is very important, very crucial, and that is what we have been trying to push our students here at JNN Arts and Science Women's College. So I request all the students and parents, those of you who have participated here and those who might view this on YouTube at a later stage, please send in your daughters, the women children, பெண் பிள்ளைகள் வேலை செய்யணும், படிக்கணும், வேலை செய்யணும். திருமணம்ன்றது லேட்டா வரலாம். That is not something very important to be done right away. Let them go to the workplace, workforce. Let them make some money. Let them make good money. If you equip yourself, you can make a lot of money. Do not worry about it. Money will follow you. So make good work. And as sir said, his cousin, அவரோட சொந்தக்கார ரிலேட்டிவ் சார் ஒருத்தர் 8,000 ரூபாய்க்கு வேலை இருந்தவர் ஒரு சர்டிபிகேஷன் பண்றாரு. ஒரு கோர்ஸ் ஆஃப் time he goes on to make 1 lakh. See, that 1 lakh will transform the family. அது எங்க இருந்தாரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் எங்க இருக்கு, 1 lakh எங்க இருக்கு. So that 1 lakh will transform the family. அவங்களோட எவ்வளவு நல்ல வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம், எப்படி பசங்களை எப்படி நல்ல ஸ்கூல்ஸ்ல போடலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல எப்படி
மேம்படுத்தலான்றது மாதிரி. So everything has a repercussion in future. So equip yourself well, and you can do well in the job scenario as well. So with that, I thank all the organizers who helped us for all these 5 days. Today is the last session, and fortunately we had sir do his presentation at the top today, being the last session. I thank everybody for organizing Sigaram to do the event for the +2 and 11 students, and even for current students from our college as well. So I'm sure there were a lot of takeaways. This was not only for the 11th and 12th students, but even for current students and those who have completed recently. I'm sure you guys had a lot of takeaways over the past 4 days. So put them to good use. These are being posted on our YouTube channel as well. So go revisit them if you have any doubts or questions. And for the participants, we have had several participants who have attended all the 5 sessions. I thank them for spending their time here with us. So with that, I request our principal, Dr. Rajalakshmi, to take it on from here. Thank you. Thank you. Respected guest of the day, Dr. Gunasegaran, Vice Chairman Sir Mr. Naveen Jayachandran, participants, parents, and dear students. Thank you for attending this webinar session on how to choose your dream career after +2. JNN Arts and Science Women's College sets the meaning for quality education, and it sets a platform for those students who look for a greater college experience. So learning at JNN Arts and Science Women's College elevates the perspective and also increases the accuracy and motivates them in whatever activities they perform. And here in JNN Arts and Science Women's College, we focus on quality education, practical training, and being a part of this institution will help us to give peace, and it'll help us to inhale fresh air and good wisdom. This program, Sigaram Todu, is one of the programs that we've organized for the +2 completed and 11th pursuing students to choose their career and what are the courses that are offered in different branches of study. And as far as we have organized this program, I think we have given a lot of insights and information that most of us we don't know in different streams like commerce, computer science, and maths and biochemistry and BA English. We have given much of insight so that all would have been benefited by now and would have had a clear-cut idea of what to choose and how to set their career prospects in the future. Now at JNN Arts and Science Women's College, we are not only focusing on academics, which is one of the mainstream. Apart from academics, we also focus on activities like sports, NSS, YRC, RRC, Entrepreneurship Development Cell, etc., etc. And we also give value-added courses to each of the department depending upon their career. Depending upon the courses that they take up, they'll be given certificate courses or value-added courses, whichever is going to be the priority on that particular platform. And we're also very proud to say that we are the top 20 promising Arts and Science Institute, which is reviewed by Higher Education Tamil Nadu. So I once again thank all the participants who have been continuously visiting and continuously sitting in this program for the past 4 days. Hope you have all good information. Set the right career and do choose your prospects in the best way. Use your prospects in the best way. For more details, visit our website jnncollege.edu.in. Once again, I thank all the participants, the guests, for their support in this program. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much, Thank you. sir. Thank you for giving such a wide explanation about the fields and so many abbreviations in it. Thank you for that. Thank you all the participants, parents, students, everyone who have joined us for last 1 week and who are supporting us for thing. And thank you all for your support and your participation in the webinar session. As this is the last day, for further details about our college, please visit our social media pages and you can go through about our college more there. Thank you all. Thank you. Thank you. Thank you.